அனைத்து புகழும், அனைத்து கண்ணியமும், உயர்ந்த பண்புகளும் நம்மளை படைத்து, நம்மளை மன்னித்து, இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். சொர்க்கம், நரகம். சொர்க்கம், நரகம், அதாவது ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா சொர்க்கத்தை யாரும் பார்த்ததில்லை, நரகத்தை யாரும் பார்த்ததில்லை. எல்லாத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஏன் கடவுள் நம்புறோம்னு சொன்னா, நம்மளை படைச்சான், இறந்தா திருப்பி அவன்கிட்ட தான் போக போறோம். அவன்கிட்ட போனால் என்ன செய்வோம்? பாவத்துக்கான கூலியும் புண்ணியத்துக்கான கூலியும், இல்லையா? எல்லா மதமும் அதான் சொல்லுது. எல்லா மதங்களும் பாவம் புண்ணியம் சொல்லுது. அந்த பாவம் செய்தவர்களுக்கு நரகமும், புண்ணியம் செய்தவர்களுக்கு சொர்க்கம். இதான் நம்பிக்கை. ஒரே பூமியில தான் வாழ்றோம், பல மதங்களா வாழ்றோம். ஒரே பூமி, ஒரே வானம், ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே காற்று, பிறப்பும் இறப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இயற்கையெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனால் வெவ்வேறு மதங்களாகவும் வெவ்வேறு கடவுளை கொண்டு வழிபட்டு இருக்காங்க. காரணம், கடவுள் அறியல. கடவுள் நம்பிக்கை இருக்கு, கடவுளை பற்றி ஞானம் இல்லை. சரி, நம்பிக்கை என்னன்னா இறந்துரும், இறந்து நம்பிக்கை தானே, எல்லாம் தெரியும். இறப்பு யாரும் மறைக்க முடியாது. ஆனால் இறந்துட்டேன்னா, இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பாவம் செஞ்சா நரகத்துக்கு போவோம், புண்ணியம் செஞ்சா சொர்க்கத்துக்கு போவோம். எல்லா மதங்களும் தான் சொல்லுது, எல்லா வேதங்களும் தான் சொல்லுது. இப்போ யாராவது சொர்க்கத்தை பார்த்தாங்களா? போனோம், யாராவது பார்த்து சொல்லியிருக்காங்களா? போனவங்க இப்போ எப்படி? இப்போ நம்மலாம் வந்து இடத்துக்கு ஒரு டூருக்கு போனோம், எங்கேயாச்சும் ஒரு சுற்றுலாத்தலுக்கு போனோம்னா, இப்போ இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ஸ்டேட்டஸ் போடுவோம்ல, நான் இங்கே வந்திருக்கேன், இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க, இல்லையா? அதானே இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்போ சொர்க்கம் போனவங்க யாராச்சும் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்களா? இதான்ப்பா சொர்க்கம் பாருங்க, பாலாறு ஓடுது, தேனாறு ஓடுது, மதுரசா ஆறு ஓடுது, பெரிய பெரிய மாளிகைகள் இருக்குது, இங்கே ரொம்ப சுகமாக இருக்குது, அமைதியாக இருக்குது, கவலை கிடையாது, பயம் கிடையாது, சொர்க்கத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் இன்ஸ்டாகிராமில் போட முடியுமா? ஃபேஸ்புக்கில் போட முடியுமா? சோசியல் மீடியாவில் போட முடியுமா? ஏன்னா போனவங்க யாரும் திரும்பல. அதே மாதிரி நரகத்தை பார்த்துட்டு போனவங்க நரகத்தை பார்த்துட்டு, இதான்ப்பா நரகம், யாரும் வந்துடாதீங்க, ரொம்ப வேதனையாக இருக்கும், இது நெருப்பாக இருக்குது, இங்கே வாழ முடியாது, சாக முடியாது அப்படின்னு சொல்லி யாராச்சும் போட்டிருக்காங்களா? அப்போ சொர்க்கத்தை போட்ட என்ன ஆகும்? இதான்ப்பா சொர்க்கம் பாருங்க அப்படின்னு சொன்னா, அந்த சொர்க்கத்தை பார்த்து என்ன செய்வோம்? இந்த உலகத்தில் வாழ்றவங்கலாம் இதை விட அது மேலாதான் இருக்குது, அப்போ இதெல்லாம் விட்டுட்டு போயிடுவோம், தோணுமா இல்லையா? எவ்வளோ கோடி கோடியாக வச்சுருந்தாலும் அதுக்கு முன்னாடி, சொர்க்கத்துக்கு முன்னாடி இது பெரிய பெரிய விஷயம் கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? இதை வித்துட்டாச்சோ இல்லை யாருக்காவது கொடுத்துட்டாச்சோ நம்ம போயிடுவோன்ற எண்ணம் வரும்ல. அப்போ யாரும் போனவங்க யாரும் வந்து சொன்னதில்லை, நரகத்தையோ சொர்க்கத்தையோ யாரும் பார்த்ததும் சொன்னது கிடையாது. இது நம்பிக்கை, அது உண்மையும் கூட. ஏன்னா மனசாட்சி தானே சொல்லுது. இப்போ சொர்க்க நரகம்லாம் ஒன்றும் கிடையாது, பாவம் புண்ணியம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னா, நம்மகிட்ட ஒரு மனசாட்சி இருக்குல்ல. நம்ம ஒவ்வொரு செயல் செய்யும் போதெல்லாம் இது சரி தப்புன்னு சொல்றது இல்லை. ஏன் சொல்லணும்? நம்ம தப்பு செய்யும்போது பாவம்ப்பா செய்யாத, இது கெட்டது கேட்கும்போது கெட்டது கேட்காத, இப்படி அப்படின்னு சொல்லி இந்த மனசாட்சி நம்மக்கிட்ட ஏன் பேசுது? அப்போ நம்பணும். அப்போ வந்து சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு நம்பணும், தீர்ப்பு நாள் இருக்கு நம்பணும். கடவுளை நம்பாதவங்க கூட, கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய, கடவுளை மறுக்கக்கூடிய கூட அவங்களோட மனசாட்சி இருக்குல்ல. அப்போ இந்த மனசு சொல்லுது, இது சரி தப்புன்னு சொல்லுது, இது ஆமா உண்மைன்னு சொல்லுது. அப்போ இந்த மனசு ஒன்று இருக்குது, மனசாட்சி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அப்போ கடவுள் இருக்கான்னு அர்த்தம். ஆனால் கடவுளை அறியல. எல்லாத்துக்கும் கடவுள் நம்பி இருக்கு, வெவ்வேறு மதங்களை வெவ்வேறு சடங்குகளை கொண்டு அடைஞ்சிடலான்னு பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு மதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க கடவுளை நம்பிட்டீங்கன்னு சொன்னா, எங்க மதத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க சொர்க்கம் அடைஞ்சிடலாம், பரலோகம் போயிடலாம், இப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணம். இப்படி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. நீங்க இந்த மதத்தை ஏற்றுக்குங்க, இந்த கடவுளை ஏற்றுக்குங்க, சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயம். அந்த மாதிரி ஒவ்வொரு மதமும் அந்த சொர்க்கத்தை பற்றியான ஒரு விஷயத்தை பேசி, நரகத்தை விஷயம் பேசி பயன்படுத்தி என்ன செய்றாங்க? மதத்தை போய் இருக்கிறாங்க, மதத்தை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வேதங்கள் என்ன சொல்ல, யாரும் வேதம் படிச்சிருக்காங்களா? இப்போ எல்லாரும் பைபிள் படிக்கிறவங்க இருப்பாங்க, பைபிள் கையில் வச்சு பைபிள் படிப்பாங்க, குர்ஆனை ஓதுவாங்க. மற்ற இந்து மதங்கள் யாரும் வேதம் படிக்கணும், வேதம் படிக்க மாட்டாங்க. வேதம் படிக்கணும், எல்லாருமே வேதம் படிக்கணும், எல்லா வேதத்தையும் படிக்கணும். இதெல்லாம் வேதம் சொல்லுவோம், அதெல்லாம் படிச்சா அப்பதான் புரியும், நமக்கு சிந்திக்க முடியும், உண்மையான இறைவனை அறிய முடியும். சரி, இப்போ இந்த சொர்க்கத்தை அடையிறதுக்கு எல்லாரும் ஒரு ஆவல் சொல்லுவாங்கல்ல, சொர்க்கம் போக ஆசை தான், ஆனால் சாகிறதான் பயமா இருக்கு. அப்படி ஏன்னா செத்தாதான் போக முடியும், இறந்தாதான் போக முடியும்.
அப்ப இறப்புங்கிறது பயமா இருக்கு, மரணங்கிறது பயமா இருக்கு. ஆனா சொர்க்கம்ன்றது ஆசையா இருக்கு இருக்குல்ல. சொர்க்கம் போன யாருக்கு ஆசை இல்லாம இருக்கு? எல்லாருக்கும் ஆசை. ஆமா சொர்க்கம் போகும். சரிப்பா, இறந்தாலும் போக முடியும், அதெல்லாம் முடியாது. சொல்றமா இல்லையா? இப்ப இந்த சொர்க்கம் போறதுக்கு லேசான வழியா சொல்றாங்க மதகுருமார்கள்லாம், மார்க்க அறிஞர்கள்லாம். சொர்க்கம் போது லேசான வழி சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு மாதிரி சொல்றான்னு வச்சுங்க. இப்போ இஸ்லாம் மதம் எடுத்துங்களேன், மார்க்கம் வேற. மார்க்கம் வந்து குர்ஆன் தான் மார்க்கம். இது குர்ஆன் தான் இஸ்லாத்தை சொல்லுது. அதாவது இஸ்லாம்னா என்ன? சாந்தியும் சமாதானமும். இது எது சொல்லுதா? குர்ஆன் தான் சொல்லுது. அப்போ குர்ஆன் தான் மார்க்கம். குர்ஆன்ல தான் இஸ்லாம்ன்ற மார்க்கம் சொல்லப்படுது. ஆனா இஸ்லாம் என்ன செய்றாங்க? குர்ஆனை சொல்றது இல்லை, நிறைய கதைகள் சொல்றாங்க. இப்படி நீங்கள் சோசியல் மீடியா எடுத்து வச்சுங்க, நீங்கள் போட்டு பாருங்க, சோசியல் மீடியா போய் சொர்க்கம் போகிறதுக்கு என்ன வழின்னு போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசான வழியாக சொல்லுவாங்க. என்ன வழி? களிமா சொல்லிட்டா. எப்படி? நீங்கள் களிமா சொல்லிட்டா சொர்க்கம் போயிடலாம். நீங்கள் என்ன பாவம் வேணா செய்யலாம், என்ன தப்பு வேணா செய்யலாம். களிமா சொன்னால் அவங்க நிச்சயமாக சொர்க்க நிச்சயம். என்ன சொல்கிறாங்க? களிமா சொல்லிட்டா நீ சொர்க்க நிச்சயம். களிமான என்ன? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர இறைவன் இல்லை. இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நம்ம சொர்க்கவாளி மூமின்கள் அப்படின்னு அர்த்தம், சொர்க்கத்துக்குரியவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படிதான் வந்து சொல்லி பழகிட்டாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, களிமா சொல்லிட்டா என்ன செய்யணும்? பேர் மாற்றணும். பேர் மாற்ற சுனத் பண்ணணும். அதுக்கப்புறம் தாடி வச்சுக்கணும், தொழில் போட்டுக்கணும். இப்போ சொர்க்கத்துக்குரியவர்கள் ஆயிடாச்சு. இந்த உலகத்தில் வாழங்காலம் என்ன தப்பு செஞ்சாலும், என்ன பாவம் செஞ்சாலும், என்ன அநியாயம் பண்ணாலும் கடைசி அவங்க சொர்க்கம் தான் போவாங்கிறது மாதிரி சொல்லி வச்சிருக்கிறாங்க. உதாரணம் இப்படி சொல்றாங்க வச்சுங்களேன். நபிட்ட, முகமது நபிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்களாம். என்ன கேட்குறாங்க? அப்படி சொல்றாங்க, முகமது நபி சொன்னதாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? யார சொல்ல, ஒருத்தர் வந்து தண்ணி அடிக்கிறாரு, திருடுறாரு, விபச்சாரம் பண்றாரு, அவர் சொர்க்கம் போவாரா அப்படின்னு கேட்கறதாக. அப்ப நபி சொன்னதாக என்ன சொல்றாங்க? ஆமா போவாரு. 3 வாட்டி கேட்கறாங்க திருப்பி திருப்பி. விபச்சாரம் பண்ணா கூடமா, தண்ணி அடிச்சாலும் கூடமா, திருநாள் கூடமா அப்படின்னு கேட்டா ஆமா ஆமா ஆமா. 3ஆவது சொல்லும்போது நபியை கோவப்படுறது மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? என்னப்பா இத்தனை வாட்டி சொல்றேன், உனக்கு புரியலையா? ஏன் அப்படின்னா அவர் களிமா சொல்லிட்டாரு. எப்படி? களிமா சொல்லிட்டாரு, அதனால சொர்க்கம் போயிடாரு. எப்படி? அவர் என்ன பாவம் செஞ்சாலும் நரகத்தில் போட்டு சிறிது காலம் அதுக்கான பாதுகானதை நரகத்தில் அனுபவிச்சுட்டு திருப்பி எல்லாம் வந்து சொர்க்கத்தில் போட்டுருவான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது யதார்த்தமா? அப்படி பார்த்தா எல்லாருமே களிமா சொல்லிடலாம்ல. இப்படி ஒரு என்னன்னு சொன்னா, நீங்க களிமா சொல்லிட்டா போதும், தாடி வச்சுட்டா போதும், குர்ஆனை ஓதிட்டா போதும், ஜிக்ர் பண்ணா போதும், இப்படி உங்களுக்கு என்ன செய்யணும்? சொர்க்கம் போயிடலாம். அப்போ சந்தா கட்டிடணும், தொழுவு போயிடணும், ஜகாத்தை கொடுத்தோம், வருஷத்துக்கு வாடி ஜகாத்தை கொடுத்துடணும், அஜுக்கு போயிடணும். ரொம்ப லேசான வழி, இவ்வளோதான். எப்படி? எதுவும் மனசு எல்லாமே சடங்கு தான். எல்லாமே சடங்கு அடிப்படையில், மனசு அடிப்படையில் கிடையாது. எல்லாம் மனசு அடிப்படையில் கிடையாது, உள்ளச்சம் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் சடங்கா நீங்கள் தொழுதெல்லாம், ஜகாத்தை கொடுத்துடலாம், அஜுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? பழைய சந்தா கட்டிடலாம். அப்போ அந்த கபூரில் அடக்கம் பண்ணால் சொர்க்கம் போயிடலாம். எப்படி? அந்த கபூரில் அடக்கம் பண்ணால் சொர்க்கம் போயிடலாம். நீங்கள் வந்து முஸ்லீம் ஆகிட்டீங்கன்னா சொர்க்கம் போயிடலாம். களிமா சொல்லிட்டா போதும், இவ்வளோதான். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் களிமா சொல்லிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய பாவத்துக்காக நரகத்தை போட்டு திருப்பி சிறிது காலம் கழிச்சு திருப்பி சொர்க்கத்தை போட்டுருவோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நபி சொன்னதாக சொல்கிறாங்க. இங்கே நபி இந்த குர்ஆனை கொண்டு வந்தாங்க இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது. அப்போ வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யார் சொத்து தகுதியானவர்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மது குடிச்சா, இப்படி விபச்சாரம் பண்ணா, திருட்டா இந்த குர்ஆன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். அத்தியாயம் 5ல் 90, 91. 5ல் 90, 91. நம்பிக்கொண்டவரே. இந்த நம்பிக்கொண்டவரே மற்ற மொழிபெயர்ப்புலாம் வந்து ஈமான் கொண்டவரே வரும். சரி, நம்ம என்ன பார்க்கணும்னா, ஈமான் கொண்டவரேனா நம்பிக்கொண்டவர் அர்த்தம், மூமின்கனா நம்பிக்கொண்டவர் அர்த்தம், முஸ்லீம்னா விசுவாசம் கொண்டவர் அர்த்தம். சரியா? அதனால இங்க நம்பிக்கொண்டவரே, அதாவது ஈமான் கொண்டவரே, மதுபானமும் சூதாட்டமும் கற்சிலைகளை வழிபடுதலும் அம்புகள் எரிந்து குறி கேட்பதும் திடமாக சைத்தானின் அருவருத்தக்க செயலில் உள்ளதாகும். ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள், அதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். என்ன சொல்றேன்? மதுபானம் சைத்தானுடைய அருவருத்தக்க செயல்தாகும், சூதாட்டம் சைத்தானுடைய அருவருத்தக்க செயல்தாகும், கற்சிலை வழிபடுதல் அதுவும் சைத்தானுடைய அருவருத்தக்க செயல்தாகும்.
அதாவது அம்புகுறி எரிந்து அப்படின்னா தான் ஜோசியம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது இல்லையா? இதுவும் திடமாக சைத்தானுடைய அருவத்தக்க செயலில் உள்ளதாகும். ஆகவே நீங்கள் இவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள், அதெல்லாம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். யார் சொல்றான்? அல்லாஹ் சொன்னதாக நபி சொல்றாங்க. அப்படிதானே? இந்த குர்ஆன் யாருக்கு வந்திருக்கு? நபிக்கு வந்திருக்கு. அப்ப நபினே சொல்றாங்கன்னா அல்லாஹ் இப்படி சொல்றான்ப்பா. என்ன சொல்றான்? இந்த மதுபானம் கூடாது, சூதாட்டம் கூடாது, கற்சிலை வழிபடக்கூடாது, இதை நீங்க தவிர்த்துக் கொள்ளுங்க, நீங்க வெற்றி பெறலாம். இந்த உலக வாழ்க்கை சோதனைகள் தானே. சைத்தானுடைய வேலை என்ன? சைத்தான் என்ன செய்யறானா 5:91 என்ன சொல்றாங்க? நபி என்ன சொல்றாங்கன்னா 5:91 சைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாவின் நினைவிலிருந்தும் இறைவனுக்கு வழிபட்டு நடப்பதிலிருந்தும் உங்களை தடுத்துவிட மட்டும்தான். எனவே அவற்றை விட்டு நீங்கள் வெளியே கொள்ள மாட்டீர்களா? அப்ப நபி அப்படி சொல்லிட்டாங்க. அப்படியே அல்லாஹ் சொன்னதாக குர்ஆன்ல நபி சொல்லிட்டாங்க. மதுபானம் கூடாது, சூதாட்டம் கூடாது, இது அல்லாஹ் உங்களை தடுத்துருக்கான், நீங்க விலக மாட்டீங்களான்னு கேட்கறாங்கல்ல. அப்புறம் எப்படி சொல்லுவாங்க? மதுபானம் குடிச்சாலும், விபச்சாரம் பண்ணாலும், திருடினாலும் களிமா சொல்லிட நீங்க சொர்க்கம் போயிடலாம், சிறிது காலம் உங்களுக்கு நரகத்தில் போட்டு திரும்பி சொர்க்கம் போயிடலாம்னு சொன்னதாக சொல்றாங்களே. அதெல்லாம் ஆதாரம் நம்ம குர்ஆன்ல பார்ப்போம். சரியா? அப்ப என்ன சொல்றாங்க? மதுபானம் என்ன? முதல்ல மதுனா என்ன? போதை. வெறும் மதுனா எதுவும் சாராயம் குடிக்க மட்டும் கிடையாது. எதெல்லாம் போதையில் இருக்கீங்களோ, அதாவது நீங்க நிலையில்லாத மனம், குழப்பமான நிலை, புரியாத விஷயத்தை பேசுறது, கேட்டதெல்லாம் புறம் பேசுறது, இதெல்லாம் போதை தான். எது நான் என்ன பேச எனக்கே தெரியல. இறைவன் சொன்னால போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீங்கன்னு சொல்றான். அப்படின்னு அர்த்தம் நீங்க என்னதென்று அறியாமல் தொழுகைக்கு நெருங்காது, இறைவன் பக்கம் திரும்பாதீங்க. நீங்க எத்தனை பேர் தொழுறவங்க எத்தனை பேர் தெரியும்? இதை தான் நான் ஓதுறேன், இதுதான் சூரா, இதுதான் ஆயத்து, இல்லை அல்லாஹ் இதுதான் சொல்றான், எத்தனை பேர் தெரியும்? தெரியுமா? 5 வேளை தொழுகிறவங்க இருக்காங்க, வாரத்தில் ஒரு நாள் தொழு போறவங்க இருக்கிறாங்க, வருஷத்துல 2 நாள் மட்டும் தொழு போறவங்க இருக்காங்களா இல்லையா? நமக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பள்ளியாசல் எவ்வளவு கூட்டம் இருக்குது, வாரத்தில் ஜும்மாங்கிற அந்த வெள்ளிக்கிழமை இப்படி எவ்வளவு கூட்டம் இருக்குது, அல்ல ரம்ஜான் பக்ரீத்ல எவ்வளவு கூட்டம் இருக்குது பார்த்தா தெரிஞ்சிடும். அப்ப இத்தனை பேரும் இந்த பக்ரீத் ரம்ஜான்ல எவ்வளவு கூட்டம் கொடுத்த அத்தனை பேர் எங்க தொழுகிறாங்க? அப்ப வெள்ளிக்கிழமை அதோட கொஞ்சம் கூட்டம் குறைவா இருக்கு, டெய்லி கூட்டம் குறையும். சரி, இப்ப இவங்கள எத்தனை பேருக்கு, நமக்கு எத்தனை பேர் தொழுவும் போது நான் இதை தான் ஓதுறேன் அப்படின்னு உணர்ந்துருக்கிறோமா? இதுதான் ஆயத்து, இதுல எல்லாம் இதெல்லாம் கட்டளையிடுறான், நமக்கு எச்சரிக்கை செய்கிறான், உபதேசம் பண்ண தெரியுமா? தெரியாம ஓதக்கூடாங்க. நான் ஓதிட்டேன், அரபியில ஓதிட்டோம், மனப்பாடம் பண்ணிட்டோம், அது திருப்பி ஓதிக்கிட்டு இருக்கோம். அல்ல என்ன சொல்றேன்? போதையில் இருக்கும்போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அப்படின்னு அர்த்தம் நீங்க என்ன பேசுறீங்க, என்ன உணர்ந்தீங்கன்னு தெரியாத அளவுக்கு நீ என் மகன் நெருங்காதீங்க. அப்ப போதையில் இருக்கும் எந்த ஒரு பேச்சும் கிடையாது, இல்ல தெளிவான பேச்சு இருக்காது, தெளிவான செயல் இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் சொல்ல போதைன்னா எது மட்டும்? மது மட்டும் போதை இல்லை, குழப்பமான நிலையெல்லாம் போதை தான், அறியாத விஷயத்தை பேசுறதும் போதை தான், கேட்ட விஷயத்தெல்லாம் சொல்றதும் போதை தான், ஆசைங்கிறது ஒரு போதை தான், அப்படி சந்தேகிக்கிறது ஒரு போதை தான். அப்ப நம்ம எப்போ மனம் தடுமாட்ட வைக்கிறதோ அதெல்லாம் போதை. மனதை தடுமாட்ட வைக்கிறது, குழப்பம் பண்றது, அதுல பயத்தை ஏற்படுத்துறது, விரக்தி வர்றது, இதெல்லாம் போதை. அதிக ஆசை இருந்தாலும் சரி, பெருமை இருந்தாலும் சரி. இப்ப என்ன சொன்னா போதைங்கிறது மதுபானம் மட்டும் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப சைத்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தை கொண்டும் சூதாட்டத்தை கொண்டும், சூதாட்டம் தெரியல, சூதாட்டங்கிறது என்ன? நம்பிக்கை இல்லாத விஷயத்த, எப்படி உறுதியாக இல்லாத விஷயத்த வந்தா பார்க்கலாம், எப்படி நான் இதை போட்டு எதை எடுக்கலாம், சீட்டாடுறது சூதாட்டம் தான், இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டு சூதாட்டம் தான், இதெல்லாம் நான் பணம் போட்டு அதுல இருந்து நான் எப்படி பணத்தை எடுக்கலாம், அப்படிதானே? ஷேர் மார்க்கெட் சூதாட்டம் தானே இல்லையா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப சூதாட்டத்தை கொண்டும் உங்களிடையே பகைமையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி, உங்களிடையே மனிதர்களிடையே பகைமையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி அல்லாவின் நினைவிலிருந்து இறைவனுக்கு வழிபட்டு நடப்பதிலிருந்து உங்களை தடுத்துவிட மட்டும்தான். எனவே அவற்றை விட்டும் நீங்கள் விலகி கொள்ள மாட்டீர்களா? யார் கேட்கிறா? அல்லாஹ் சொன்னதாக நபி சொல்றாங்க. சரியா? அப்ப மது குடிச்சவங்க சொர்க்கம் போயிடுவாங்கிறது இங்க இல்லை அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அடுத்து திருநாளுமா அவனு கேட்கறாங்க, நபிட்ட என்ன கேட்கறாங்களா? கேட்டதா என்ன சொல்றாங்க? திருநாளுமா சொர்க்கம் போயிடுவாங்க, களிமா சொல்லிட்டா திருநாளும் சொர்க்கம் போயிடுவாங்களா அப்படின்னா அதையும் என்ன சொல்றாங்க? 5:38, 39 நம்ம 2 வசனம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க குர்ஆனை படிக்கும்போது மேலே கீழே படிங்க, உணருங்க. 5:38 திருடனோ திருடியோ அவர்கள் சம்பாதித்த பாவத்திற்காக அல்லாவிடமிருந்து தண்டனையாக அவர்களின் கரங்களை தடுத்து விடுங்கள். எவ்வளவு தண்டனை பார்த்தீங்களா? ஒரு திருடனோ திருடியோ அவர் சம்பாதித்த பாவத்துக்காக அவர்களின் கரங்களை தடுத்து விடுங்கள்.
அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமிக்கவனா இருக்கின்றான். இப்ப உடனே கையை வெட்டணும். இப்ப அப்படிதான் வெட்டிட்டு இருக்காங்க துபாய் சவுதியிலாம் அரபு நாடுகள்லாம் விட்டாங்கல்ல. அப்படி இல்லை, ஏதோ சொல்றான் தடுத்து முன்னாடி சொன்னான் அவங்கள்ட்ட வந்து நீ அவங்க உங்களை விட்டு விலைக்கு தூரமாக்கிறீங்களா? இவன் திருடுறான்னு தெரிஞ்சா உங்களை விட்டு தூரமாக்கிக்கொள்ளு. அவனுடைய கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், அவன் சாவாசம் வேண்டாம். இல்லை ஒரு திருடனை பார்த்துட்டீங்கன்னா அவன் திருடான்னு தெரிஞ்சு போச்சா அதை விட்டு விலைக்குள்ளு. எப்படி இப்ப தடுத்து விடுகள் இல்லை, அவங்களை விட்டு தொடர்பை நிறுத்திக்கலான்னு சொல்றான், இல்லை விலைக்கிறீங்கன்னு சொல்றான். ஏன்னா அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டா மன்னிக்கணும்ல, கை வெட்டிட்டா எப்படி? அப்ப இதையும் நம்ம அடுத்த சிந்தனையிலே பார்ப்போம். இப்ப என்ன சொல்றேன், எவரேனும் தம் கெட்ட செயலுக்காக மனம் வருந்தி தம்மை சீர்திருத்தி கொண்டார். தான் தவறு செஞ்சுட்டாங்க, இப்ப மனம் வருந்தி சீர்திருத்தி கொண்டார். நான் தப்பு செஞ்சுட்டேன், திருடிட்டேன், பொய் சொல்லிட்டேன், ஏமாத்திட்டேன், அதாவது மது குடிச்சிட்டேன், இல்லை சாராயம் குடிச்சிட்டேன், விபச்சாரம் பண்ணிட்டேன். இப்படி ஒரு தவறுக்காக பாவத்துக்காக தம் கெட்ட செயலுக்காக மனம் வருந்தி தம்மை சீர்திருத்தி கொண்டால் நிச்சயமா அல்லாஹ் மன்னிக்கின்றான். நிச்சயமா அல்லாஹ் மிக மன்னிப்போனாகவும் கருணையுடையனா இருக்கின்றான். அதனால குற்றத்துக்காக தண்டனை கொடுக்க முடியாது. ஆனா தண்டனை கொடுக்கன்னு சொல்றான் இறைவன். ஆனா அவங்க என்ன செய்றாங்க, மனம் வருந்திட்டாங்க, திருந்திட்டாங்கன்னு சொன்னா விட்டுருங்க. ஏன்னா அல்லாஹ் மன்னிப்போனா இருக்கான். சரியா? அடுத்து 17:32 இன்னும் நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள். நிச்சயமா அது மனதுக்கு கேடானதாகும், மேலும் தீய வழியாகவும் இருக்கின்றது. விபச்சாரம் தெரியல, தப்புன்னு தெரியும், அது ஒழுக்க கெடுன்னு தெரியும் இல்லையா? 17:32 இன்னும் நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், நிச்சயமாக அது மனதுக்கு கேடையாகும், மேலும் தீய வழியாகவும் இருக்கிறது. 24:2 இந்த வசனங்கள்லாம் நீ நோட் பண்ணி வச்சுட்டு திருப்பி வீட்டில் போய் படிக்கும்போது முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படிச்சுங்க. ஒரு அத்தாச்சி எடுத்துக்காட்டது. 24:2 விபச்சாரியும் விபச்சாரனும் இவ்விருவரில் ஒவ்வொருவரையும் 100 கசையடி அடியுங்கள். விபச்சாரனும் விபச்சாரியும் இவ்விருவரில் 100 கசையடி அடியுங்கள். உண்மையாகவே நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அல்லாஹ் விதித்ததில் அவ்விருவர் மீது உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டாம். அவ்விருவரின் தண்டனைக்கு நம்பிக்கொண்டவர்கள் ஒரு கூட்டத்தார் சாட்சியா இருக்கட்டும். இதை நம்ம அப்படியே எடுக்கக்கூடாது, சிந்திக்கணும். அப்படியே இங்க விபச்சாரம் விபச்சாரிங்கிறான். இப்ப நம்ம உலக சமூகத்தில் என்ன சொல்றாங்க, விபச்சாரி மட்டும் சொல்லுவாங்க, விபச்சாரம் சொல்ல மாட்டாங்க. பெண்கள் மட்டும்தான் தவறு செய்ததாக விபச்சாரி. அப்ப அந்த பெண்கள் விபச்சாரி செய்யறதுக்கு யார் காரணம்? அவன் தானே காரணம். அப்ப அவன் விபச்சாரம் தானே. எப்படி திருடன் திருடின்னு இருக்க மாதிரி விபச்சாரி விபச்சாரி வேதம் கேட்டா சொல்லுது. எப்படி அப்ப விபச்சாரம் விபச்சாரி விரைவில் ஒவ்வொருவரையும் 100 கசடி அடிங்கிறான். செய்யறாங்களா? செய்யணும்ல. அடுத்து நீங்கள் உண்மையாகவே நீங்கள் அல்லாவை இறுதி நாளையும் நம்பிக்கொண்டவர்களா இருந்தால் அது செய்யுங்க. உங்களுக்கு உள்ளட்சம் இருக்குதா, பயபக்தி இருக்குதா, நீங்க செய்யாம இருக்கீங்களா? இப்ப எண்ணங்கள விபச்சாரம் இருக்குது, பார்வையில் இருக்குது, பேச்சில் இருக்குது, இருக்கா இல்லையா? பேச்சில் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு, பார்வையில் இருக்குது. அதுதான் என்ன செய்யும், செயலா வந்துடுது. அப்ப முதல்ல எண்ணங்களை ஒழுங்குபடுத்திக்கணும். ஒழுக்கக்கேட எண்ணங்களை விட்டு விளைவிக்கணும். கெட்ட பார்வை தாழ்த்துக்கொள்ளும் சொல்றான் இல்லையா? பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்ப பெரும்பாலும் செய்யணும், இந்த பார்வை எண்ணம் பார்வையா மாறுது, பார்வை பேச்சா மாறுது, பேச்சு செயலா மாறுது. அப்ப நீங்கள் உண்மையாக அல்லாவை இறுதி நாளையும் நம்பிக்கொண்டா இருந்தால் அல்லாஹ் விதித்ததில் அவ்விருவர் மீது உங்களுக்கு இரக்கம் ஏற்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அவ்விருவரின் தண்டனைக்கு நம்பிக்கொண்டவர்கள் ஒரு கூட்டத்தார் சாட்சியாளர்கள். நம்பிக்கொண்டவர் யாரு? உள்ளட்சம் உடையவர்கள், பயபக்தியாளர்கள். நீங்க விபச்சாரம் செய்யாதவராக இருக்கணும், நீங்க திருடாதவராக இருக்கணும், நீங்க மது குடிக்காதவராக இருக்கணும், நீங்க ஒழுக்கத்தை பேணக்கூடியவராக இருக்கணும். அதாவது தொழுகை நிலைநாட்டக்கூடியவராக இருக்கணும். தொழுகை மானக்கேடா விட்டு தடுக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப தொழுகை எது மனதுக்கு கேடான விஷயங்கள்ல எது தடுக்கப்படுதோ அதுதான் தொழுகை. அதான் உள்ளட்சம். உள்ளட்சம் தான் பயபக்தியின் அடையாளம் சொல்றான். இப்படி பயபக்தி அல்லாவின் அடையாளம் சொல்றான். இப்ப யாரெல்லாம் பயபக்தி இருக்குதோ, உள்ளட்சம் இருக்குதோ, ஒழுக்கத்தை பேணிக் கொள்கிறாங்களோ, தப்பு செய்யும் போது தவறும் போது அந்த இடத்துல தொழில் நிலைநாட்டம். அப்படியே இது தவறாச்சு, இது மது கூடாது, விபச்சாரம் கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, கெட்ட எண்ணம் கூடாது, இப்படி மனதுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது தொழில் நிலைநாட்டினர். ஏன் தொழுகை மனதுக்கு கேடான விஷயத்தை தடுக்கும் இல்லையா? அதை கவனிக்கிறது இல்லைல்ல. இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன பாவனா செஞ்சுட்டு போங்க, விபச்சாரம் ஆனாலும் சரி, மது குடிச்சாலும் சரி, திருடினாலும் சரி, ஏமாத்தாலும் சரி, இணை வைக்கிற அந்த ஒரு பாவத்தை மட்டும், அதாவது அல்லாஹ்க்கு நீ இணை வைக்கல, களிமா சொல்லிட்டீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. இந்த களிமா சொல்ல ஒரே காரணத்துக்காக நீங்க சொர்க்கம் போயிருங்க, பயப்பட வேணாம். அப்படித்தானே? ஆனா எங்க நபி என்ன சொல்றாங்க, குர்ஆன் நபி கொண்டு தானே, இது நபி தானே சொல்றாங்க. சரியா? அடுத்து
அதனால உங்களே ஒரு கூட்டம் சாட்சியா இருக்கணும்னு அர்த்தம். இந்த சாட்சி பார்க்குறவங்க பயப்படணும். இல்லை நான் ஒருத்தனா இருக்கேன்னு சொன்னா பார்க்கக்கூடாது, அந்த இடம் போகக்கூடாது. ஏன்னா அந்த இடம் எனக்கு வரும்ல. என்கிட்ட கெட்ட எண்ணம் இருக்கு, கெட்ட பார்வை இருக்கு, கெட்ட பேச்சு இருக்குது, கெட்ட செயல் இருக்குன்னு சொன்னா அந்த தண்டனை கொடுக்கறதுக்கு நீங்க சாட்சியா இருக்கக்கூடாதுங்க. எத்தனை பேர் நம்ம தூய்மையா இருக்குமா? விபச்சாரம் பண்ணாட்டாலும் பேச்சு இருக்கு, பேச்சு இல்லாட்டாலும் பார்வை தவறுதல, பார்வை தவறாலும் எண்ணம் இருக்குல்ல உள்ளுக்குள்ள. அது எண்ணம் பார்வையா மாறுது, பார்வை பேச்சா மாறுது, பேச்சு செயலா மாறும். அதுக்கு முன்னாடி பாவம் எண்ணம் வரும்போதே பார்த்து மன்னிப்பு கேட்டு, அது பார்வை வரும்போதே பார்த்து மன்னிப்பு கேட்டு, பேச்சுல வரும்போதாச்சும் பார்த்து பண்ணி, இல்லைன்னா செயலா மாறிடும், சேர்த்து அழகா காமிச்சிடும் இல்லையா? சரி, அடுத்து என்ன சொல்றாங்க? களிமா சொல்லிட்டா ஒரு சில நாட்கள் தவிர நரக நெருப்பு தீண்டாது. நீ களிமா சொல்ற காரணத்துக்காக அல்ல அவன் பாவத்தை மன்னிச்சுட்டு கொஞ்ச நாள் நரகத்தை போட்டு திரும்பி சொர்க்கத்தை போட்டுருவான்னு சொல்றாங்கல்ல, அதே அல்லாஹ் என்ன சொல்றாங்க பாப்போம். நபி என்ன சொல்றாங்க குர்ஆன்ல 2:80, 81, 82. இன்னும் ஒரு சில நாட்களை தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது. ஒரு சில நாட்களை தவிர எது? எல்லாம் மன்னிப்பவன் கொஞ்ச நாள் நரகத்தை போட்டுறான், திருப்பி என்ன செய்யறான்? எப்பா அவங்களாம் களிமா சொன்னவங்களாப்பா, அவங்கள ஈமான் கொண்டவங்களாப்பா அப்படின்னு வானவர்கிட்ட சொல்லி என்ன செய்யறான்? திருப்பி சொர்க்கத்தை போட்டுவானா? இவன் போடும்போது எல்லாம் தெரியுமா தெரியாதா? இவன் களிமா சொல்றவன் ஈமான் கொண்டு தெரியுமா தெரியாதா? அதுனா போட்டதுக்கு அப்புறம் திருப்பி போயிட்டு எல்லாம் வந்து எப்பா நீ தேடி யார் யாரும் ஈமான் கொண்டாங்க பாரு, யாரெல்லாம் வந்து களிமா சொல்லுவாங்க பாரு, இப்போ இவங்களாம் தூக்கி சொர்க்கத்தை போட்டு சொல்லுவாங்களா? என்ன சொல்றாங்க? அல்லாஹ் என்ன சொல்றானா, ஒரு சில நாட்களை தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்விடமிருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருக்கிறார்களா? அல்லாஹ் கேட்க சொல்றான், நபிட்ட சொல்றான், கேளுங்கப்பா. குர்ஆன் ஆயத்துல என்ன நபி கொண்டாந்து தானே. அப்ப என்ன சொல்றாங்க? அல்லாஹ்விடமிருந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருக்கிறார்களா? நான் சொல்றேன் அவங்கள்ட்ட கொஞ்ச நாள் நரகத்தை கொண்டா சொல்லி நான் சொல்றேனா அப்படின்னு கேளுங்கன்னு சொல்றேன். அப்படியாயின் அல்லாஹ் தன் உறுதிமொழிக்கு மீறமாட்டான். அப்படி நான் சொல்லியிருந்தேன்னா அல்லாஹ் வந்து நான் சிலப்பா ஈமான் கொண்டுட்டீங்க களிமா சொல்லிட்டீங்கன்னா நீ என்ன பாவம் செஞ்சாலும் நான் மன்னிச்சிருவேன், அது கொஞ்ச நாளும் தண்டனையா நரகமும் அப்ப திரும்பி சொர்க்கத்துல போட்டு நான் சொன்னேனா, அப்படி நான் சொல்லியிருந்தேன்னா நான் வாக்குறுதி மீற மாட்டேன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் தன் உறுதிமொழி மீறமாட்டான். அல்லது நீங்கள் அறியாததே அல்லாஹ் சொன்னதாக கூறுகிறீர்களா என்று கேளும். இதை கவனிக்கணும். அல்லாஹ் பற்றி உண்மையல்லாத சொல்லக்கூடாது, நபியை பற்றி உண்மையில்லாத சொல்லக்கூடாது, வேதத்தை பற்றி உண்மையில்லாத சொல்லக்கூடாது. சாட்சி எப்படி? உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல, ஃபேஸ்புக் திறந்தா யூடியூப்பை திறந்தா தாடி வச்சா தொப்பி வச்சா எதை வேணா பேசுறது. எப்படி? ஒரு ஆயிரத்தி கூட பேச மாட்டாங்க, கதைகளாக பேசுவாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னாங்க, நபி சொன்னாங்க, நபி சொன்னாங்க, நபி சொன்னதாக, நபி மேல எவ்வளோ பழி சொல்றாங்க பாருங்க. எல்லாத்தையும் நபி சொன்னதாக சொல்லுவாங்க. ஏன்னா நபி சொன்னா ஏற்றுக்கணும்ல. அப்ப என்ன செய்யணும்? நபி சொன்னதாக சொன்னா உண்மையை நம்பிடுவாங்க. கேட்குறவங்க சிந்திக்கணும்ல, அதை யூடியூப்பை பார்க்குறவங்க சிந்திக்கணும்ல. தாடி வச்சு தொப்பி போட்டா எதை சொன்னாலுமே உடனே லைக் போட்டே இருப்பாங்க, அதில் ஆயிரக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, கமெண்ட்ஸ் போட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் அக்பர், மாஷா அல்லா, அலும்லா போட்டுட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இது சரியா தப்பா, இது குர்ஆன்ல இருக்கா இல்லையா, எதையுமே நினைக்க மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. அவர் தாடி வச்சிருக்காரு தொப்பி ஒரே காரணத்துக்காக என்ன செய்வாங்க? லைக் போட்டுட்டே இருப்பாங்க, இல்லை கமெண்ட்ஸ் போட்டே இருப்பாங்க. இது கேட்கணும், கேள்வி கேட்கணும். இது எங்க இருக்கு குர்ஆன்ல, எங்க இருக்கு ஆதாரம், எங்க இருக்கு சொல்லுங்க, சொல்லுமா இல்லையா? அதெல்லாம் கேட்கறதில்ல. இனிமையாக சிந்திக்கணும். கமெண்ட்ஸ்லாம் போடக்கூடாது, லைக்லாம் தட்டிகிட்டே இருக்கக்கூடாது, ஃபாலோ பண்ணுறது அதை சிந்திக்கணும். குர்ஆன்ல இருக்கா இல்லையா? திருப்பி கேள்வி கேட்டு பாருங்க, கொஞ்சம் எல்லாம் அடங்கிடுவாங்க. என்னப்பா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா இல்லையா? சரி, இப்போ சொல்றாங்க, இன்னும் ஒரு சில நாட்களை தவிர எங்களை நரக நெருப்பு தீண்டாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்விடம் வந்து அப்படி ஏதேனும் உறுதிமொழி பெற்றிருக்கிறார்களா? அப்படியாயினா அல்லாஹ் தன் உறுதிமொழி மீறமாட்டான். அல்லது நீங்கள் அறியாததை அல்லாஹ் சொன்னதாக கூறுகிறீர்களான்னு கேட்கிறான். நீங்க நபி சொன்னதாக நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அல்லாஹ் சொன்னதாக நபி சொன்னாங்க, நபி சொன்னதாக சொல்லிட்டே இருக்காங்களா இல்லையா? சரி, அது கீழே 2:81. இவ்வாறு எவர் தீமை சம்பாதித்து அந்த குற்றங்கள் அவரை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோ நரகவாசிகளே, அவர் அது என்றென்று இருப்பார்கள் சொன்னார். எப்படி? கொஞ்ச நாள் போட்டு திரும்பி சொர்க்கத்துலாம் கிடையாது. இங்க வேதம் தெளிவா சொல்லுது, நபி தெளிவா சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னதா தெளிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இவ்வாறே எவர் தீமை சம்பாதித்து அந்த குற்றம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறதோ அத்தகையோ நரகவாசிகளே, அவர் அதில் என்றென்றும் தங்கியிருப்பார், என்றென்றும் இருப்பார். அவ்வளவுதான், நிலையானது. சொர்க்கமும் நரகமும் நிலையானது. நரக குணத்தை மீறலாம் முடியாது. எப்படி? சரியா? அடுத்து 2:82. மேலும் எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயலை செய்கிறார்களோ அவரும் சொர்க்கவாசிகள், அவர் அதில் என்றென்றும் இருப்பார்கள், அங்கு என்றென்றும் இருப்பார்கள். அப்ப சொர்க்கமோ நரகமா நிலையானது. இது நரகம்ங்கிறது அழிவுக்கு மேல் அழிவு, மீள முடியாது.
சொர்க்கங்கிறது சுகத்து மேல் சுகம், அது நிரந்தரமானது. எது வேணும்? அப்ப என்ன சொல்லி வச்சிருக்காங்க? லேசா சொல்லி வச்சுட்டாங்க, நீங்க சொர்க்கம் போனா ஒண்ணு இல்லைங்க, களிமா மட்டும் சொல்லிருங்க. இப்படி சில பேர் பாத்தீங்கன்னா அந்த மௌத்தா போனது இறக்க போனது சக்கரத்தால் இருப்பாங்க, தொண்டை இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப சொல்லி கொடுப்பாங்க களிமாவை. களிமா சொல்லுங்க, லா இலாஹ சொல்லுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, சொர்க்கம் போயிடலாம். அவ்வளவு லேசா இருக்கா சொர்க்கம்னா? அதுக்குதான் இறைவன் படைச்சான் நம்மள, அதுக்குதான் காலம் கொடுத்தானா, அதுக்குதான் தூதர் அமைச்சானா, வேதத்தை கொடுத்தானா? லேசா சொல்லியிருக்காங்களே எல்லாருமே. ஒரே ஒரு வார்த்தை, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருக்காப்பா, நீங்க சொர்க்கம் சொல்லிடலாம்ல. எதுக்கு இறைவன் வந்து மனிதனை படைத்து அவனுக்கு காலத்தையும் கொடுத்து நேரத்தையும் விதிச்சு நன்மை தீமை கொடுத்து ஆன்மாவையும் கொடுத்து அதுக்கப்புறம் அது நினைவூட்டத்துக்காக வேதத்தையும் கொடுத்து அதுக்கு தூதரையும் அனுப்பி, எதுக்கு இவ்வளவு? இப்ப எவ்வளவு லேசா சொல்லிட்டு போறாங்க பாருங்க. இப்ப அல்லாஹ் யாரை சொல்றான்னு பாருங்க, சொர்க்கத்துக்கு தகுதியானவர் யாருன்னு பார்ப்போம். இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கையுள்ளோம் என்று கூறுவோரும் இருக்கிறார்கள். இன்னும் மனிதர்களில் நாங்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கிறார்கள். ஆனால் அவர் நம்பிக்கொண்டார் அல்லங்கிறான். நாங்க களிமா சொல்லிட்டோம்னு சொல்றாங்க, ஈமான் கொண்டோம்னு சொல்றாங்க, ஆனா ஈமான் கொள்ள அந்த ஈமானே இல்லைங்க. என்ன சொல்லிக்கிறாங்க மனிதர்கிட்ட? நாங்க முஸ்லீமு, நாங்க களிமா சொல்லிட்டோம், நாங்க தூதரை ஏற்றுக்கிட்டோம், வேதத்தை நம்பிட்டோம், இறுதி நாள் நம்பிட்டோம், இப்படி சொல்றவரும் இருக்கிறார்கள். அவங்க எப்படி இருப்பாங்க? இன்னும் மனிதர்களே நாங்கள், மனிதர் தான் சொல்லலாம், முஸ்லீம் சொல்லல, எந்த மாதிரியும் சொல்லல, மனிதர்கள்ல நாங்கள் அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் என்று கூறுவோரும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கொண்டவர் அல்ல, அவர்கள் அல்லாஹ்வை நம்பிக்கொண்டவர் ஏமாற்ற நினைக்கிறார்கள். இப்படிதான் இருக்கு. இப்படி தாடி வச்சுட்டா, தொப்பி போட்டுக்கிட்டா, முஸ்லீம் பேர் வச்சுக்கிட்டா, நாங்கள் சொர்க்கவாசிகள், நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன், நம்ம என்ன பாவம் எல்லாம் மன்னிச்சிருவான், கொஞ்ச நாள் நரகத்தை போடுவான், திருப்பி சொர்க்கத்தில் போட்டுருவான். இதானே அவன் நம்பிக்கை சொல்றது. ஆனால் அப்படி சொல்லி அல்ல, அப்படி சொல்லியே, யார் பாவம் செஞ்சு அந்த குற்றம் சூழ்ந்து கொண்டதோ நிரந்தரமா நரகத்துல இருப்பாங்க, யார் நன்மை செஞ்சுறாங்களோ அவர் நிரந்தரமா சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வாக்கு எப்படி இருக்கு? அதான் நபி சொல்றாங்க. இந்த குர்ஆன் முழுக்க முழுக்க நபி சொன்னதாக தான் சொல்லணும். குர்ஆன் ஆயத் படிக்கும் போது நபி சொன்னாங்க, நபி சொன்னாங்கன்னு சொல்லணும். சரியா? அப்ப அவர்கள் அல்லாஹ்வையும் நம்பிக்கொண்டோர் ஏமாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார் தவிர என்னிடம் அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. புரியுதா? தம்மைத்தாமே ஏமாத்திக்கிறாங்க. நான் முஸ்லீம் ஆகிட்டேன், நான் களிமா சொல்லிட்டேன், நான் சுன்னத் பண்ணிட்டேன், நான் தாடி வச்சுக்கிறேன், தொப்பி போட்டேன், நான் சொல்லுகிறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், வசூலோட ஜக்காத்து கொடுக்குறேன், நோன்பு வைக்கிறேன், ஹஜ் செய்கிறேன், அவ்வளோதான். இப்போ நான் சொர்க்கவாசி ஆகிட்டேன் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் எப்படி இருக்கு? அல்லாஹ்க்கு எதிரானதா இருக்கா, மனசாட்சி விரோதமானதா இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? அவருடைய மனசாட்சி பேசும்ல. சரி, இப்போ அல்லாஹ் சொர்க்கம் யாருக்குன்னு சொல்றான் அப்படின்னு பார்ப்போம். இவங்க சொன்ன மாதிரி களிமா சொல்லிட்டா சொர்க்கம் போயிட முடியாது, தாடியில சொர்க்கம் போயிட முடியாது, சரியா? அரபியில் பேர் வச்சா சொர்க்கம் போயிட முடியாது, முஸ்லீம் சொல்லி ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் சொர்க்கம் போயிட முடியாது. இங்க அல்லாஹ் யாரை சொல்றான்னு பார்ப்போம். 2:94 பொதுவாக முதல்ல சொன்ன மாதிரி தான், சொர்க்கம் போன எல்லாம் ஆசை இருக்கு, ஆனா மரணம் தான் பயமா இருக்கு. ஆனா மரணிக்காம சொர்க்கம் போக முடியாது இல்லையா? இது அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ்விடத்தில் உள்ள சொர்க்கம் உங்களுக்கே சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் மரணத்தை விரும்புங்கன்னு சொல்றோம் என்று கூறுவீராக. சொல்லுங்க, நீங்க சொர்க்கவாசி தானே, கல்வியா சொன்னா சொர்க்கம் தான் நிச்சயம், முஸ்லீம்லாம் சொர்க்கம் போயிடுவாங்கல்ல. அப்ப அல்லாஹ் சொல்றானா, இந்த சொர்க்கம் எங்களுக்கு மட்டும்தான், இது நாங்க மட்டும் சொர்க்கவாசிகள், நாங்கள் சொர்க்கத்துக்கே படைக்கப்பட்டு சொல்றாங்களா இல்லையா? ஈமான் கொண்டவர்கள் முஸ்லீம்கள் எப்படி சொர்க்கத்துக்கே படைக்கப்பட்டாங்க, மற்றவங்களாம் காஃபி, அவங்களாம் நரகத்துக்கே படைக்கும். இதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுது? அல்லாஹ்விடத்தில் உள்ள சொர்க்கம் உங்களுக்கே சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் மரணத்தை விரும்புங்கள் என்று கூறுங்கள். நபி சொல்றான், சொல்லுங்கப்பா, உங்களுக்கு சொர்க்கம் உறுதியாயிருச்சா நீங்க செத்து போயிருங்க, இறந்து போயிருங்க. அனாச்சரம், எனக்கு சொர்க்கம் வேணும், ஆனா நான் இறக்க மாட்டேன், எனக்கு சாவனா பயம், மரணம்னா பயம். ஏன்னா மனசாட்சி உறுத்துது, இறந்ததுக்கப்புறம் சொர்க்கமானமா தெரியாதுல்ல. அது கீழே 2:95. ஆனால் அவர்கள் கரங்கள் முற்படுத்தி வைத்த தீவினை காரணத்தால் அவர்கள் அதை விரும்பவே மாட்டார்கள். ஏன்னா அந்த உலக வாழ்க்கையை விரும்புவாங்க. ஏன்னா இங்க சம்பாரிச்சு வச்சிருக்கோம்ல, உலக வாழ்க்கையிலே மூழ்கி போயாச்சுல. ஆனா இதோட மேலதான் அதுன்னு சொல்றான். ஆனா பார்க்கல, நம்பிக்கை மட்டும்தான். ஆனா இது பார்த்துட்டோம், இப்படி இந்த உலக வாழ்க்கையில சோக வாழ்க்கையை பார்த்தாச்சு. அப்ப அவர்கள் கரங்கள் முற்படுத்தி வைத்த தீவினை காரணத்தால் அவர்கள் அதை விரும்பவே மாட்டார்கள்.
நிச்சயமா அல்லாஹ் அந்த அக்கிரமக்காரர்களை நன்கு அறிந்தவனா இருக்கின்றான். யார் அக்கிரமக்காரர்கள்? நாங்கள் நம்பிக்கொண்டோன்னு சொல்லுவாங்க, ஆனா நம்பிக்கொண்டவர் அல்ல. அல்லாவையும் தூதரையும் நம்பிக்கொண்டு ஏமாற்ற நினைக்கிறார். அப்படிதானே? இன்னும் 296 இன்னும் அவர்கள் மற்ற மனிதர்களையும் இணை வைப்பவர்களையும் விட யார் அப்ப இணை வைப்பவர்களை விட அர்த்தம்? இவ யாரு? முஸ்லீம் சொல்லிக் கொடுக்குறேன், நான் ஈமான் கொண்டு சொல்லிக் கொடுக்குறேன். வாழ்க்கை பேராசையுடையவர்களாக இருப்பதை நீர் காண்பு, நிச்சயமா நீர் காண்பீர். சரி, வாழ்க்கையில் பேராசை இருப்பதை நீர் நிச்சயமா காண்பீர். அவர்கள் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். 1000 ஆண்டுகள் நீண்ட வயது 1000 வாழ வேண்டும் ஆசைப்படுகிறார்கள். அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. அப்படியே 1000 வருஷம் கொடுத்துட்டா கூட ஒரு நாள் மரணம் வரதான் செய்யும், மரணம் திண்டதான் செய்யும் இல்லையா? அப்ப தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இன்னும் அல்லாஹ் அவள் செய்வதெல்லாம் பார்த்தவனா இருக்கின்றான். சரியா? இதெல்லாம் யாருக்கு? வெறும் மூட நம்பிக்கை மாதிரி. எது இந்த மார்க்கம் மூட நம்பிக்கை விளக்குது, ஆனா இவங்க மூட நம்பிக்கையில இருக்காங்க. எப்படி? நான் களிமா சொல்லிட்டா சொர்க்கம் போயிடுவேன், முஸ்லீம் அரபியில பேர் வச்சா சொர்க்கம் போயிடுவேன், தாடி வச்சுட்டாலும் சுனத் பண்ணாலும் தொப்பி போட்டா சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நல்லா சொல்றேன், அப்படி இல்லப்பா, நான் உருவத்தை பார்க்கல, உள்ளத்தை மட்டும் தான் பார்க்கிறேன். அல்லாவுடைய அடையாளம் எது சொன்னா பயபக்தி அல்லாவுடைய அடையாளம், தக்குவா. அதெல்லாம் தெரியுதா? தக்குவான அரபியில இருக்குதுன்னு பயபக்தி அல்லாவுடைய அடையாளம். நம்மகிட்ட பயபக்தி இருக்கான்னு பார்ப்போம். சரி, இப்ப யாரெல்லாம் தகுதியானவன்னு பார்ப்போம். அல்லாஹ் சொல்றது 23 1 11 வரைக்கும் அத்தியாயமே மூமின்கள். சரியா? இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமா வெற்றி பெற்று விட்டனர். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயம் வெற்றி. இறை நம்பிக்கை நடத்தப்ப உணர்வா உள்ளட்சத்தோட இறைவனை நம்பிக்கொண்டு, இறைவனை உணராம நம்பிக்கை கிடையாது, இறைவனை உணரணும். என்னைய உணர்ந்துருக்காமா? அல்லானா நம்பிட்டோம், கடவுளா நம்பிட்டோம், இறைவனா நம்பிட்டோம், உள்ளுக்குள்ள போய் உணரணும்ல. எப்போ உணரணும்? ஒவ்வொரு படைப்பையும் பார்க்கணும், வானத்தை பார்க்கணும், பூமியை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும், சந்திரனை பார்க்கணும், தங்களுக்குள்ளேயே பார்க்கணும். இதெல்லாம் எப்படி அற்புதமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, நம்ம சக்திக்கு அப்பால் பட்டது, நம்ம அறிவுக்கு எட்டாத விஷயங்கள். அப்ப இதெல்லாம் யார் படைச்சானோ அவன் என்னை படைச்சான். அப்படி இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமா வெற்றி பெற்று விட்டனர். அவர் எத்தையவர் என்றால் உள்ளட்சத்தோடு வாழ்வார்கள், தொழில் நிலைநாட்டுவார்கள் வரும். மற்ற எல்லாமே தொழுகை தான் உள்ளட்சம். படைப்பின் நோக்கமே தொழுகை தானே. மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி படைக்கவில்லைங்கிற அப்படின்னு அர்த்தம். வணக்கம்னா என்ன? இறைவனுக்கு வணங்குதல் அப்படின்னா கீழ்ப்படிதல், கட்டுப்படுதல், பின்பற்றுதல், உள்ளட்சம் கொள்ளுதல், உணர்வு பெறுதல். இப்ப வாழ்க்கை அது இருக்கணுமா இல்லையா? குறித்த நேரம் தொழில், நேரம் குறித்த தொழில்னா குறித்த நேரம் தொழில், நேரம் குறித்த தொழில். எந்தெந்த நேரம்னா நம்ம மனசு கெட்டு போதோ, எப்பெல்லாம் பார்வை கெட்டு போதோ, எண்ணெய் கெட்டு போதோ, அப்பெல்லாம் தொழில் நிலைநாட்டம் எப்படி உள்ளட்சம் மேற்கணும். ஏன்னா தொழில் மாணக்கன அப்படி செய்து தடுத்துன்னு சொல்றாங்கல்ல. இப்போ தொழில் என்ன? இப்ப மனம் எல்லாம் கெட்டு போதோ அப்பெல்லாம் பாதுகாக்கணும். சரி, அப்ப அவர்கள் எத்தேர் என்றால் உள்ளட்சத்தோடு வாழ்வார்கள், தொழில் நிலைநாட்டுவார்கள். இன்னும் அவர்கள் வீணான விட்டு விலகி இருப்பார்கள். வீணானது எது? அறிவு, பொருள், இந்த உலக வாழ்க்கையில வீணானதுதான். பற்றட்டோல இருப்பாங்க, வீணா விட்டு விலகி இருப்பார்கள். இதெல்லாம் இரவு விளைக்கணும், அதை விட்டு விலகிடுவாங்க. எதெல்லாம் மனசாட்சி வேணான்னு சொல்லுதோ, இதெல்லாம் மனசுக்கு விரதமானதோ அதை விட்டு விலகி இருப்பாங்க. சரியா? தூய்மைக்கானவற்றை கொடுப்பார்கள், தூய்மைக்கானவற்றை கொடுத்து மற்றவங்களுக்கு தன்னுடைய உள்ள தூய்மைக்காக மற்றவங்க கொடுத்து உதவி செய்வாங்க. மேலும் அவர்கள் அசுத்தமான எண்ணங்களிலிருந்து தங்களை காத்துக் கொள்வார்கள். அசுத்தமான எண்ணம் இருக்கா இல்லையா? நம்மகிட்ட ஒவ்வொருத்தரும் தனியாக பார்த்துக்கணும். நம்முடைய எண்ணம் எப்படி? தவறான எண்ணம் இருக்கு. அசுத்தமான எண்ணம் எது? கெட்ட எண்ணம் எது? நமக்கே தெரியும் தானே, இருக்கா இல்லையா? நமக்கு தெரியும். ஆனா மற்றவங்க நல்லவங்களா காமிச்சுப்போம். ஆனா நமக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் இருக்கு, மற்றவங்களை பத்தி இருக்குது. பார்த்தா ஒரு கெட்ட எண்ணம் வருது, கேட்டா ஒரு கெட்ட எண்ணம் வருது, பேசுனா கெட்ட எண்ணத்தோட பேசுறோம் இல்லையா? அப்ப என்ன சொல்றாங்க? அல்ல சொல்றாங்க, அவர்கள் அசுத்தமான எண்ணங்களை தங்களை காத்துக்கொள்வார்கள். இன்னும் அவர்கள் தங்கள் மனைவியிடமும் தங்கள் வழக்கரம் சொந்தமாய் கொண்டவரிடம் தவிர அவர்கள் நிச்சயம் பழிக்கப்பட மாட்டார்கள். இங்க வழக்கரம்னா வேற மாதிரி நினைக்கக்கூடாது. அதாவது தன் மனைவியிடம் உண்மையா இருப்பாங்க. வழக்கரம்னு சொன்னா நெருக்கமானவர்கிட்ட கண்ணியமா இருப்பாங்க. வழக்கரம்னா ரைட்டான தானே. நம்ம கிட்ட யார் அதிகமா பழகுறாங்களோ, ரொம்ப நம்பிக்கையுடையதா இருக்காங்களோ, நம்ம மேல விசுவாசமா இருக்கிறாங்களோ, அல்ல நமக்கு அவங்க விசுவாசமா இருக்காங்களோ, அவங்க வழக்கரம். அவர்கள் தங்கள் மனைவியிடம் உண்மையா இருப்பாங்க. மனைவி உண்மையா இருக்கும், துரோகம் பண்ணக்கூடாது. கணவனுக்கு உண்மையா இருக்கும், துரோகம் பண்ணக்கூடாது இல்லையா? வழக்கரமும் கண்ணியமா இருப்பாங்க. கெட்ட பார்வை இருக்காது, கெட்ட எண்ணம் இருக்காது, கெட்ட செயல் என்னதான் நெருக்கமா இருந்தாலும் அவங்ககிட்ட கெட்ட எண்ணம் இருக்காது. மற்ற மொழிபெயர்ப்புல வேற மாதிரி போடும், வழக்கரமா வேற மாதிரி போட்டிருப்பாங்க. அப்ப தங்கள் மனைவிடமும் தங்கள் வழக்கரம் சொந்தமாக்கணுமோ தவிர அவர் நிச்சயமாக பழகிப்பட மாட்டார்கள். ஆனா இதுக்கப்புறம் எவர் இச்சை கொள்கிறாரோ அவள் தான் வரமீறியவர் ஆவார்கள். இன்னும் அவர் தங்களிடம் அமானித பொருட்களை தங்கள் வாக்குறுதியும் காப்பாற்றுவார்கள்.
அமானதையும் வாக்குறுதியும் காப்பாற்றுவார்கள். அமானிதம் என்ன? நம்பி ஒப்படைக்கப்பட்டது. நீங்க நம்பிக்கை துரோகம் இருக்கா இல்லையா நம்மள்கிட்ட? நம்மகிட்ட எத்தனை பேர் நம்பி துரோகம் பண்றாங்க, நாம எத்தனை பேர் நம்பி துரோகம் பண்றோம்? அப்ப அவர்கள் தங்களிடம் உள்ள அமானித பொருட்களையும் தங்கள் வாக்குறுதியும் காப்பாற்றுவார்கள். இவரும் சொர்க்கத்துக்குரியவர். ஒவ்வொரு வருஷம் படிக்கலாம், இவரெல்லாம் சொர்க்கத்துக்குரியவர்கள். மேலும் அவர்கள் தான் இறைவனுக்கு அஞ்சுவார்கள். யாரு? சொர்க்கத்துக்குரியவர்கள். இத்தகையவர்கள் தான் வாரிசுதாரர்கள். இவர்கள் சோனபதியின் வாரிசை கொண்டு அதில் அவர் என்றும் தங்கியிருப்பார்கள். இப்ப அல்லாஹ் சொல்றது யாரு? சொர்க்க வாரிசார் யாரு? உள்ளச்சமுடையவர்கள், அமானத்தை பேணிக் கொள்பவர்கள், தங்களுடைய மனைவியிடம் உண்மையா கணவன்கிட்ட மனைவிடம் உண்மையா இருக்கக்கூடியவர்கள், பலக்கணவன்கிட்ட கண்ணியத்தை பேணிக் கொள்ளக்கூடியவர்கள் இல்லையா? அப்ப இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்கள். இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கான்னு பார்க்க ஒவ்வொருத்தரும். இவர்கள் தான் சொர்க்கத்து வாரிசார்கள். 22 23 நம்பிக்கை கொண்டு யார் நற்செயல் செய்கிறார்களோ, அதாவது ஈமான் கொண்டு, சரியா? ஈமான் கொண்டுனா நம்பிக்கை கொண்டு யார் நற்செயல் செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமா அல்லாஹ் சோனவதியில் பூத்துவான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அங்கே பொன்னாலான கடங்களிலிருந்தும் முத்துகளிலிருந்தும் ஆபரணங்கள் அணிவிக்கப்படுவார்கள். அங்க அவருடைய ஆடைகள் பட்டாக இருக்கும். எல்லாம் உயர்வா இருக்குங்கிறான். இப்படி எல்லாமே உயர்வா இருக்கும். அதெல்லாம் நம்ம அறி கேட்டா இதெல்லாம் இப்படி இதெல்லாம் ஒரு உணர்வு. அங்க எப்படி இருக்கும்? சொர்க்கம் எப்படி இருக்கும்? பட்டாடையா இருக்குங்கிறான். உங்களுடைய முத்தும் பவளம் கொடுக்கப்படுங்கிறான். இதெல்லாம் இங்க எல்லாம் உயர்வா நினைச்சு இதோட மேலானது. இது போன்றுதான் சொல்லுவாங்க. ஆனா இதோட மேலானதுங்க. அங்க அவங்களுக்கு கனிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டால் இது போல நமக்கு கொடுக்கப்பட்டு சொல்லுவாங்க. ஆனா இது இல்லை, இது போன்றுதான். ஆனா இது கிடையாதுங்க. இங்க இருக்கிறது எல்லாமே அசுத்தமானது. ஆனா அங்க எல்லாமே தூய்மையானது. சரியா? ஏன்னு வச்சுங்க, இங்க நம்ம எது சாப்பிட்டாலும் கழிவா வெளியேறும். அங்க அப்படி கிடையாது. நீங்க எது சாப்பிட்டாலும் கழிவு வராது. என்ன காரணம்? நீங்க கழிவு வெளியேறது உடல் உறுப்புகளா இருக்கு. உள்ள உறுப்புகளா இருக்கா இல்லையா? அங்க அதெல்லாம் இருக்காது. அந்த உடலே வேற மாதிரி இருக்கும். அது தூய்மையானதா இருக்கும். எண்ணம் தூய்மையா இருக்கும், பார்வை தூய்மையா இருக்கும், உணவு தூய்மையா இருக்கும். அது எல்லாமே உணர்வாகவே இருக்கும். சரியா? அடுத்து 16:32 தூய்வர்களாக இருக்கும் நிலையில் என்ன தூய்மை? உள்ள தூய்மை. தூய்மைனா மனம் தூய்மை தான் முதல்ல முக்கியம். உடல் தூய்மையா இருக்கேன், நான் குளிச்சுட்டேன், ட்ரெஸ்ஸை போட்டேன், அப்படி இல்லை. உள்ள தூய்மைனா எது? எண்ணம், பார்வை, பேச்சு, செயல் எந்த அளவு தூய்மையாக இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இறைவனுக்கு பயந்து யார் தூயவர்களாக இருக்கிறாங்களோ, வாழுங்காலங்கள்ல தூய்மை பேணிக் கொள்கிறார்களோ, தூயவர்களாக இருக்கும் நிலையில் வானவர்கள் எவருடைய உயிரை கைப்பற்றுகிறார்களோ அவரிடம் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, நீங்கள் செய்து கொண்ட செயலுக்காக சோனவை நுழைகள் என்று சொல்வார்கள். உயிரை கைப்பற்றும் போது எப்படி? யார் இறைவனுக்கு இணை வைக்காம, தானும் பெருமை கொள்ளாம, பெருமை போராம கொள்ளாம, எண்ணங்கள் தூய்மையா, நம்ம பார்வை இப்படி ஒழுக்கமான பார்வை, ஒழுக்கமான பேச்சு, ஒழுக்கமான செயல், ஒழுக்கமான சம்பாதிப்பு, இதெல்லாம் தொழுகையில வந்துடும். இதெல்லாம் உள்ளட்சம். ஒரு மூமின், ஒரு நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொன்னா எந்த நேரமும் உள்ளட்சத்தோட இருக்கும். உள்ளட்சமும் நற்செயலும். எப்படி? உள்ளட்சமும் நற்செயல் மட்டும்தான் இரண்டு போய் சேர முடியும். தொழுகையும் ஜக்காத்துன்னு அர்த்தம். தொழுகைங்கிறது உள்ளட்சம், ஜக்காத்துன்னு அர்த்தம் நற்செயல். நற்செயல் என்ன? பிறகு நன்மை செய்யும். அப்போ உங்களுடைய உள்ளட்சம் தான் பிறகு நன்மை செய்யும். உள்ளட்சம் இல்லைன்னு ஆகும். நீங்க எத்தனை பேர் கெடுதல் செஞ்சுட்டு இருக்கோம்? மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் செஞ்சுட்டு இருக்கோமா இல்லையா? எண்ணங்கள்லையும் வார்த்தைகள்லையும் பேச்சுகளையும் எத்தனை பேர் மனசு நோக்கடிக்கிறோம். அப்ப எல்லாம் சொல்றான், தூயவர்களாக மன தூய்மை கொண்டு, உள்ள தூய்மை கொண்டு, எப்படி இறைவனுக்கு பயந்து உள்ளச்சத்தோட மனசாட்சியை பின்பற்று, ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கியமே சத்தியமாக அப்பால் அதுக்கு தீமை நன்மை பிரித்தறிவித்தார். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ வெற்றி அடைந்துவிட்டார். அதை யார் ஆன்மா பேணிக்கிறது, மனசாட்சியை பேணிக்கிறாரோ அவர் தூய்மையாளர். சரியா? அப்ப தூயவர்களா இருக்கும் நிலையில் வானவர்கள் எவருடைய உயிரை கைப்பற்றுகிறார்களோ அவரிடம் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, நீங்க செய்து கொண்ட செயலுக்காக சோனபை நுழையுங்கள் என்று கூறுவார்கள். அப்படி அழைக்கிறோம். அப்பதான் முஸ்லீம். அப்பதான் உண்மையான யார் உயிரை கைப்பற்றும் போது வானவர்கள் சலாம் சொல்லி அழைக்கப்படுறாங்க, உயிரை கைப்பற்றாங்களோ அன்னைக்குதான் ஒரு முஸ்லீம்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இப்ப நம்ம வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கோம்ல, அது இல்லை, அது மறைவானது. முஸ்லீம்ங்கிறது மறைவானது. நம்ம மூமின் தான், நம்பிக்கொண்டிருக்கோம். ஆனா எப்ப முஸ்லீமா மாறுறோம்? உள்ளட்சத்தோட வாழும்போது, பயபக்தியோட வாழும்போது. ஆனா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? நீங்க களிமா சொல்லிட்டா போதும் முஸ்லீம் ஆயிட்டீங்க, உங்களுக்கு சொர்க்கம் கடமையாக்கப்பட்டாச்சு, அது உங்களுக்கு ஒதுக்கப்பட்டாச்சு. நீங்க அப்படியே நீங்க விபச்சாரம் பண்ணாலும், மது குடிச்சாலும், இருந்தாலும், என்ன தப்பு செஞ்சாலும் அல்ல அவங்களை மன்னிச்சு திரும்பி சொர்க்கத்துக்கு அமைச்சிடலாம்னு சொல்றாங்கல்ல, இது சரியா இருக்குமா? இப்படி லேசா சொர்க்கம் போயிட முடியுமா அப்படின்னு பார்க்கணும். அடுத்து 89
27, 28, 29, 30, 89. சாந்தி அடைந்த மனைமே எப்படி அந்த உயிரை கைப்பற்றும் போது வானம் நினைச்சுவாங்க, உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாவதாக, நீங்க செயலுக்காக சொர்க்கத்தின் நுழைக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப எப்படி சொல்லுவாங்கன்னா 89, 27, சாந்தி அடைந்த மனமே உன்னுடைய இறைவன்பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உண்மை திருப்தி அடைந்த மீள்வாயாக. பாருங்க, சலாம் சொல்லம் என்ன சொல்றாங்க? சாந்தியா மனம் அமைதி நிலையில, மனம் தூய்மையா இருக்கிற நிலையில சாந்தி அடைந்த மனமே உன்னுடைய இறைவன்பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உண்மை திருப்தி அடைந்த நிலையிலும் மீள்வாயாக, என் நல்லடியாருடன் சேர்ந்து கொள்வாயாக, மேலும் நீ என் சொர்க்கத்தில் பிரவேசிப்பாயாக. இதெல்லாம் விரும்புறோம். இப்படி ஒரு மரணம் வந்து எப்படி இருக்கும்? அப்ப அந்த மரண நேரத்தில் யாருக்கு அந்த மாதிரி அந்த வார்த்தைகள், யாருக்கு வானவர் வந்து இப்ப சொல்லுவாங்கன்னு சொன்னா, வாழுங்காலங்களில் உள்ள தூய்மையோட வாழக்கூடியவர்கள், எண்ணம் தூய்மை, பார்வை தூய்மை, பேச்சு தூய்மை, செயல் தூய்மை, இறைவனுக்கு இணை வைக்காத நிலை, சரியா, நிராகரிக்காத மனசாட்சி நிராகரிக்காத நிலை யார் வாழ்றாங்களோ, நமக்கு தெரியும் தானே, நம்மளுடைய எண்ணம் பற்றி நமக்கு தெரியும், நம்ம பார்வை நமக்கு தெரியும், நம்மளுடைய செயல் நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா இறைவனுக்கு தெரியும். நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அது இறைவனுக்கு தெரியும். அப்படிதானே? இறைவன் தான் பார்த்துட்டே இருக்கான்ல, கேட்டுக்கிட்டே இருக்கான்ல, சாட்சியா இருக்கிறாங்கல்ல, முன்னு வானவர் இருக்கிறாங்க, அவங்க பதிவு செய்யறாங்கன்னு சொல்றாங்களா இல்லை? அப்ப இதெல்லாம் எங்க பயம் போச்சு? இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. இப்படி களிமா சொல்லிட்டா சுருக்கம் போயிடும். எங்க ஆதாரம் இருக்கு? நீங்க நம்பிக்கை கூறுவனா சோதிக்காம விட்டுமனு கேட்கறானா இல்லையா? 29:2 நீங்க ஈமான் கொண்டும் என்று கூறுவனா உங்களை சோதிக்கப்படாம விட்டுவிட வேண்டிய எண்ணிக்கொண்டார்களா? சோதிப்பேங்க. அந்த சோதனை நீங்க வெற்றி பெறணும். எது சோதனை? பெண்கள், ஆண்கள், பொன்னாலும் வெள்ளியுமான பெரும் குவியல்கள், உயர குதிரைகள், கால்நடைகள், விலங்கினங்கள், இவையெல்லாம் உலக வாழ்க்கையில் அற்ப சுகமே ஆகும். அழகாக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அதோட மேலானது நம்ம தரேங்க. அது தயாராகணுமா இல்லையா? இப்ப என்ன சொன்னா, சாந்தி அடைந்த மனமே உன் இறைவன்பால் திரும்ப, சாந்தி அடைந்த மனமே உன்னுடைய இறைவன்பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உண்மையை திருப்தி அடைந்து மீள்வாயாக, என் நல்லடையாளர்கள் சேர்ந்து கொள்வாயாக, மேலும் நீ சொர்க்கத்தை பேசிப்பாயாக. இது அப்படியே வச்சுங்க. அது கீழே 22, 24 ஒவ்வொரு அவசரமும் திருப்பி அது தொடர்பா வச்சுங்க. அப்பதான் சீக்கிரம் நம்ம புரியுற மாதிரி இருக்கும். 22, 24 ஏனெனில் அவர்கள் பரிசுத்தமான சொல்லின் பக்கம் வழிகாட்டப்பட்டார்கள். ஏன் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கூப்பிட்டா? அவர்கள் பரிசுத்தமான சொல்லின் பக்கம். அப்படின்னு அர்த்தம், அவனை தவிர இறைவன் இல்லை. இது பரிசுத்தமான சொல். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. சரியா? இன்னும் பரிசுத்தமான சொல்லின் பக்கம் அவர்கள் வழிகாட்டப்பட்டார்கள். இந்த வேதம் பரிசுத்தமானது. இதுல எதுவும் அசுத்தமானதான் கிடையாது. இது எல்லாரும் படிக்கலாம் இல்லையா? இதுல எதுவும் மானக்கேடான விஷயம்லாம் கிடையாது. இதுல வந்து ஆபாசம்லாம் கிடையாது. இந்த வார்த்தைகள், இந்த குர்ஆன் முழுக்க முழுக்க பரிசுத்தமானது. அப்ப யார் இந்த குர்ஆனை பின்பற்றார்களோ, ஆன்மாவை பின்பற்றார்களோ, அவர்கள் என்ன செய்றாங்க? அவர்கள் பரிசுத்தமான சொல்லின் பக்கம் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள். ஆன்மாவை பின்பற்றக்கூடியவர்கள், மறந்துவிட்ட போது குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்கள், இவர் தூதரை பின்பற்றக்கூடியவர்கள். சரியா? அப்ப ஏனில் அவர்கள் பரிசுத்தமான சொல்லின் பக்கம் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள். மேலும் புகழுக்குரியவரின் பாதையின் பக்கமும் அவர்கள் செலுத்தப்பட்டிருந்தார்கள். யாரு? உள்ளட்சமுடையவர், பயபக்தியாளர்கள். சரியா? திருப்பி படிச்சுங்க. அவர்கள் பரிசுத்தமான சொல்லின் பக்கமும் ஆன்மாவின் பக்கமும் வேதத்தின் பக்கமும் வழிகாட்டப்பட்டிருந்தார்கள். இன்னும் புகழுக்குரியவரின் பாதையில் பக்கமும் அவர்கள் செலுத்தப்பட்டிருந்தார்கள். இதுல நாம எங்க இருக்கோம் பார்க்கணும். திருப்பி சொல்ற மாதிரி குர்ஆன் வந்து கண்ணாடி மாதிரி. இதுல நாம எங்க இருக்கோம்? யாரையும் பார்க்க வேணாம். இல்ல நான் எங்க இருக்கேன்? நான் உள்ளட்சமுடையவனா இருக்கனா? உள்ளட்சம் இல்லாம இருக்கனா? நான் உண்மை பேசுவனா இருக்கனா? நன்மை செய்வனா இருக்கனா? நியாயமுடையவனா இருக்கனா? ஒழுக்கமுடையவனா இருக்கனா? என்னுடைய எண்ணமும் பார்வையும் ஒழுக்கமா இருக்குதா? இதெல்லாம் கவனிக்கலாம். அப்ப நம்ம நாமளே சரி பண்ணிக்கணும். அவ்வளவுதான். மற்றவங்க சொன்னா குறை நமக்கு கோவம் வரும். ஆனா நம்ம நாமளே சரி பண்ணிக்கும் போது அப்படியே யாரும் சொன்னாலும் நம்ம திருத்திக்கணும். அவ்வளவுதான், வேற விஷயம் கிடையாது. சரி, இப்ப 57, 21 57, 21 உங்கள் இறைவனின் மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். ஏன்னா காலம் கடந்துகிட்டே இருக்கு. சரி, உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, நேரம் விதிக்கப்பட்டிருக்கு. காலங்கிறது வாழ்க்கை, நேரங்கிறது மரணம். அப்ப காலத்தின் மீது சத்தியமா, நிச்சயமா மனித நஷ்டத்தில் இருக்கிறனால சொல்றான். காலத்தின் மீது சத்தியமா, கொடுக்கப்பட்ட காலத்தின் மீது சத்தியமாக நீங்க நஷ்டத்தில் இருக்கிறீங்க. இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டீங்க. உங்க எண்ணம் கெட்டு போச்சு, பார்வை கெட்டு போச்சு, செயல் கெட்டு போச்சு. சைத்தான் பாவத்துக்கு பக்கமே இழுத்துட்டு போயிட்டான். அப்போ உங்க காலம் கடந்துகிட்டே இருக்கு. எப்படி கிடக்கு நமக்கு தெரியுமா? வயசு ஏறிக்கிட்டே போதில்ல. ஒவ்வொரு நாள் பிறந்தநாள் கொண்டாடுறோம்ல, வருஷம் பிறந்தநாள் கொண்டாடுறோம்ல. அப்ப காலம் கூடுதா குறையுதா? வயசு கூடுதல் பிறந்தநாள் கொண்டாடும்ல. 10 வயசு 11 வயசு, என் வயசு கூடிக்கிட்டே போகுதுங்க, அது அறிவு. என் வயசு குறைஞ்சிக்கிட்டே போகுது, அது ஞானம். அப்படிதானே?
பிறந்தநாள் கொண்டாடும் போதெல்லாம் நமக்கோ நம்முடைய பிள்ளைங்களுக்கோ நம்ம மனைவிக்கோ கணவனுக்கோ கொண்டாடும் போதெல்லாம் என்ன செய்யணும்? பயப்படணும். கொண்டாடுவாங்களா அதுக்கு? ஆனால் வயசு கூடுதல் சொல்லி கொண்டாடுறோமா இல்லையா? அது அறிவு சொல்லுது. ஆனால் ஞானம் என்ன சொல்லுது? உன் வயசு குறைஞ்சிட்டே இருக்கு, காலம் நெருங்கிட்டே இருக்கு பாருங்க. அப்போ காலத்தின் சத்தியமா நிச்சயம் மனது நஷ்டத்தில் இருக்கின்றா. 57:21 என்ன சொல்றாங்கன்னா, உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் சொர்க்கத்துக்கும் நீங்கள் முந்திக் கொள்ளுங்க. நீங்க முந்திக்குங்க. காலம் முந்திருச்சுன்னா நஷ்ட விளையாடுங்க. நீங்க முந்திட்டீங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டீங்க. இல்ல காலம் முந்திருச்சு, அந்த மரணம் வந்துச்சுன்னா நஷ்ட விளையாடு. அதனால உங்கள் இறைவனின் மன்னிப்புக்கும் சொர்க்கத்திற்கும் முந்திக் கொள்ளுங்கள். சொர்க்கத்தின் பரப்பளவு வானத்துடையும் பூமியுடையும் பரப்பை போன்றதாகும். ஒவ்வொருத்தருக்கும் பூமி எவ்வளவு பசங்க நமக்கு தெரியாது, வானம் 7 வானங்கள் அதையும் நம்ம அளவு தெரியாது. ஆனா சொல்றான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த 7 வானங்களை போன்று இந்த பூமியை போன்றோம். இப்படி சொர்க்கத்தின் பரப்பளவு வானத்துடையும் பூமியுடையும் பரப்பை போன்றதாகும். எவர் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதர் மீது நம்பிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கே அது சித்தம் செய்யப்பட்டிருக்கிறது. யாருக்கு? அல்லாஹ் மீது, படைச்ச ஒருவர் மீது, கடவுள் மீது நம்பிக்கொண்டு, தூதர் மீது அர்த்தம் தூதர் கொண்ட அந்த வேதத்தின் மீது யார் சாட்சியா வாழ்றாங்களோ, சரியா, அவர்களுக்கே இது சித்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய கருணையாகும். அதனை அவன் தன்னை நாடியவருக்கு அளிக்கின்றான். இன்னும் அல்லாஹ் மகத்தான அருளுடையவர். அதான் அல்லாஹ் பயந்துக்கணும், முந்திக் கொள்ளுங்கன்னு சொல்றான். எப்படி முந்துறது? ஒவ்வொரு நாளும் உள்ளட்சத்தை கொண்டு முந்திக்கணும், நன்மைக்கு முந்திக்கணும். நீங்க நன்மைக்கு முந்திக்கல, தீமை உங்களை முந்திக்குங்க, பாவம் முந்திக்கும். அப்படித்தானே? நன்மைக்கு எப்படி முந்தினப்ப? அல்லாஹ் நம்பிட்டா, கடவுள் நம்பிட்டா பயப்படணுமா இல்லையா? பயம் இருக்கா நம்மள்கிட்ட? நான் கடவுள் நம்பிட்டப்பா ஈமான் கொண்டேன். அந்த ஈமான் கொண்டது எப்பயுமே என்ன செய்யணும்? களிமான் மீது வாழணும். களிமான என்ன? உறுதி கொண்டாச்சு. அந்த களிமால வாழ்றோமா, இணை வைக்காம வாழ்றோமா, உள்ளட்சத்தோட வாழ்றோமா, நம்மளோட எண்ணம், நம்முடைய பேச்சு செயல் எல்லாமே அந்த சொர்க்கத்துக்குரியதா இருக்குதா, நம்ம அதுக்கு தகுதி ஆயிட்டோமா, நம்ம சிந்திக்க ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு பார்த்துக்கணுமா இல்லையா? அப்ப எவ்வளவு அலட்சியமா இருக்கிறோம். நான் களிமா சொல்லிட்டேன்ப்பா, முடிஞ்சு போச்சு, எனக்கு சொர்க்கம் கிடைச்சோம், என்னைக்காவது ஒரு நாள் சொர்க்கம் தான் போக போறேன். நான் நரகத்தை போட்டு வெந்து போயிருவேன், அப்புறம் எப்படி திரும்பி சொர்க்கத்தை போட முடியும்? என்ன சொல்றாங்க? கொஞ்ச நாள் நரகம், அப்ப திரும்பி சொர்க்கத்தை போட்டுருவாங்க. அதை வெந்து போயிருவேன், உருகி போயிருவேன், திருப்பி ஆடைகள் போத்தப்படுமே, அப்புறம் திருப்பி கொண்டாந்து நரகத்தை சொர்க்கத்தை போடுவாங்கல்ல. அப்ப இது குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குல்ல. அப்ப நாம யார் எப்படியும் சொல்லிட்டு போறாங்க, நாம சிந்திக்கணும். இந்த யூடியூப் திறந்தா சோசியல் மீடியா பேசுறவங்களாம் நினைச்சு பயப்படணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும். அல்லாஹ் பத்தி உண்மையில்லாத சொல்லாதீங்க அல்லாஹ் சொல்றான். தூதரை பத்தி உண்மையில்லாத சொல்லாதீங்கிறான். குர்ஆனை பத்தி உண்மையில்லாத சொல்லாதீங்கிறான். ஆனா எல்லாம் உண்மையில்லாத தான் பேசிட்டு இருக்கிறான். பெரும்பாலும் ஒரு சிலர் நல்லா பேசலாம், உண்மையை பேசலாம். பெரும்பாலும் நினைச்சாங்க லைக் வரணும், ஃபாலோவர்ஸ் வரணும், காசு சம்பாதிக்கிறதுக்காக என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படாம. சரி, 5:35 இந்த மாதிரி யாரும் எத்தனை ஆயத்து பேசிக்க மாட்டாங்க, எல்லாம் அரபியில் ஓதிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு ஆயத்தையும் எடுத்து தனித்தனியா ஒரு ஆயத்து இன்னொரு ஆயத்தை கொண்டு நீங்க சிந்திச்சு பாருங்கன்னு யார் சொல்லி கொடுக்குறா வரைக்கும்? இப்போ எல்லாம் நம்ம வழிகாட்டிருக்காங்க. சரியா? 5:35 நம்பிக்கொண்டவர்களே அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள், அவன்பா நெருங்குடைய வழியை தேடிக்கொள்ளும். நீங்க நம்பிக்கொண்டவரா இருந்தீங்கன்னு சொன்னா, யாரையும் நம்பிக்கொண்ட கூப்பிடல, நீங்க நம்பிக்கொண்டவரா இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கிறான். கடவுளுக்கு பயப்படுங்க, மனசாட்சிக்கு பயப்படுங்க, உங்களுடைய செயலும் போது பயப்படுங்க. இன்னும் அவன்பா நெருங்குடைய வழியை தேடிக்கொள்ளுங்கள். இது அவங்களோட நெருங்குடைய வழி என்ன? மனசாட்சி மட்டும்தான், தக்குவா மட்டும்தான், உள்ளட்சம் மட்டும்தான் அவனை நெருங்கும். அதெல்லாம் நெருங்க முடியாது. அப்படித்தானே? அவனுடைய பாதையில் அறப்போர் புரியுங்கள், அப்போது நீங்க வெற்றி பெறலாம். சரியா? அதனால பயபக்தி அல்லாவின் அடையாளம் விடலாம், வேற எதுவும் அடையாளம் கிடையாது. அல்லாஹ் வந்து இவன் தாடி வச்சிருக்கானா, தொப்பி போட்டிருக்காங்களா, சுன்னத் பண்ணியிருக்காங்களா, அரபியில பேர் இருக்குதா, இவங்க புர்கா போடுறாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னா தக்குவா, உள்ளட்சம் இருக்குதா. அப்படிதானே? அதனால உள்ளட்சங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், நமக்கே தெரியும். நம்முடைய மனசாட்சி நமக்கு மனசாட்சி பேசும், மறந்துடுறோம் அல்லது மறுத்துறோம், நியாய உணர்வு இல்லை. அதனால இன்னொரு வாட்டி யாராச்சும் களிமா சொன்னா சொர்க்கம் இல்லைன்னு நம்ப வேண்டாம், அது போய் சுத்த போய். நீ களிமா சொல்லிட்டா களிமால வாழணும், அவனுக்கு இணை வைக்காம வாழணும், உள்ளத்தோட வாழணும், பயபக்தியோட வாழணும், வேதத்துக்கு சாட்சியா வாழணும், தூதருக்கு சாட்சியா வாழணும், இல்லையா? அதனால இது வரைக்குமே அப்படி சொல்லி பழகிட்டாங்க. நீங்க களிமா சொன்னா சொர்க்கம் போயிடலாம். 2:62 2:62 5:59 ரெண்டு ஒரே மாதிரி தான் வரும். 2:62 5:69 ரெண்டுமே ஒரே மாதிரி வசனமா இருக்கும். நம்பிக்கொண்டவர்களாயினும், அதாவது ஈமான் கொண்டவர்களாயினும், அதாவது முஸ்லீம்களாயினும், சரியா, நம்பிக்கொண்டவர்களாயினும், யூதர்களாயினும், கிறிஸ்தவர்களாயினும், சாபின்களாயினும், நிச்சயமா எவர் அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கொண்டு
நன்மையான செயல்கள் செய்கிறார்களோ அவர்களின் நற்பலன் நிச்சயம் அவருடைய இறைவனத்தில் இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு யாதொரு பயமில்லை, அவர் துக்கப்பட மாட்டார்கள். இங்க முஸ்லீம் மட்டும் சொர்க்கம் சொல்றாங்கல்ல, ஈமானுக்கு மட்டுமே சொர்க்கம் சொல்றாங்கல்ல. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நபி என்ன சொல்றாங்க, ஈமான் கொண்டவர்களாயினும் யூதர்களாயினும் கிறிஸ்தவர்களாயினும் சாபியர்களாயினும் நீங்க யாராவனா எடுத்துட்டு போங்க. ஆனா மனசாட்சி கட்டுப்பட்டு இறைவனுக்கு பயந்து யார் நல்ல செயல் செய்தார்களோ அவர்களுக்கு அவர் இறைவனத்தின் நற்கூலி உண்டு, சொர்க்கம் உண்டு. இருக்கா இல்லையா? அப்ப முஸ்லீம் மட்டும்தான் போவாங்க இல்ல, எல்லாரும் போவாங்க. யாரு மனசாட்சிக்கு பயந்து யார் வாழ்றாங்க அவங்க எல்லாம் சொர்க்கம் போவாங்க. இது இறைவனுடைய வாக்கு, இது தூதருடைய வாக்கு, இது வேதத்துடைய வாக்கு. சரியா? இப்ப 13:23 நிலையான சோனபதிகளில் இவர்களும் இவருடைய பெற்றோர்களில் இவரோடு இணைந்தவர்களிலும் இவர்கள் சந்ததியிலிருந்தும் இறைவனுக்கு பொருத்தமா யார் நடந்தார்களோ அவர்கள் நுழைவார்கள். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், குடும்பத்தோடு நினைக்கிறோம்ல. 2 நாளைக்கு அப்பாவை காணா தேடுது, 2 நாளைக்கு அம்மாவை காணா தேடுது, பிள்ளையை காணா தேடுது, எல்லாம் ஒன்னா வாழ நினைக்கிறோம்ல உலகத்துல வாழும் போது. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு நினைக்கிறோமா இல்லையா? அப்ப சொர்க்கத்துல என்ன செய்யணும், இங்க எல்லாரும் அல்லாஹ்க்கு பயந்து, குடும்பத்தை எல்லாரும் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் எல்லா உறவுகளும் சரி இறைவனுக்கு பயந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுமையாகவும் சைத்து கொண்டும் விட்டு கொடுத்தும் பொறுத்து கொண்டும் நன்மை ஏவி தீமை தத்து கொண்டு வாழலாமா இல்லையா? அப்படி வாழ்றவங்க தான் அங்கேயும் ஒன்னா இருப்பாங்கன்னு சொல்லலாம். எப்படி 13:23 நிலையான சோனபதிகளில் இவர்களும் இவருடைய பெற்றோர்களில் இவரோடு இணைந்தவர்களிலும் இவர்கள் சந்ததிகளில் இறைவனுக்கு பொருத்தமா யார் நடந்தார்களோ அவர்கள் நுழைவார்கள். இன்னும் மலக்குகள் ஒவ்வொரு வாயிலும் இவரிடம் வருவார்கள், ஒவ்வொரு வழியாகவும் வருவார்கள், வாயில் வழியாக வருவார்கள். இப்ப நம்ம மட்டும் சொர்க்கம் போகணுமா? என்னுடைய மனைவியும் வரணும், என்னுடைய கணவனும் வரணும், என்னுடைய பிள்ளைகள் வரணும், என்னுடைய உறவுகள்லாம் வரணும்னு நினைச்சணும். எல்லாருமே வேதத்தை பின்பற்றணும். வீடுகளில் அல்லாஹ்வின் வசனங்களில் ஓதப்படும் போது அப்படின்னு அர்த்தம், குடும்பங்களில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்படும் போது அதை கொண்டு நீங்க வாழுங்க, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்க. அல்லாஹ் மன்னிப்பவனா இருக்கா, நீங்க மன்னித்தவரா இருங்க. அவன் கருணையாளா இருக்கா, நீங்க கருணையாளனா இருங்க. அவன் இறக்க முடியவனாக நீங்க இறக்க முடியவனா இருங்க. அவன் உதயசிவனா இருக்கா, நீங்க உதயசிவனா இருங்க. அல்லாஹ்வை பின்பற்றுங்க, அல்லாஹ்வுடைய பண்பை பின்பற்றுங்க. அல்லாஹ் பின்பற்றினால்தான் அல்லாஹ்வுடைய பண்பு பின்பற்று, அது ஆன்மாவா இருக்கும். அதனால ஒழுக்கம் பேணிக் கொள்ளுங்கள். இப்படி விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், மது குடிக்காதீர்கள், திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, இதெல்லாம் வேதம் சொல்லுது. அப்ப இதுக்கப்புறமேல் யாரெல்லாம் இது சொல்றாங்களோ, நீங்க களிமா சொல்லிங்க, நீங்க மது குடிச்சாலும் சரி, விபச்சாரம் பண்ணாலும் சரி, அல்லது திருடினாலும் சரி, ஆனா உங்களுக்கு சொர்க்க நிச்சயம் யாரெல்லாம் சொல்றாங்களோ இது வேதத்துக்கு புறமானது, தூதருக்கு மாறு செய்யறது, இது அல்லாஹ்க்கு மாறு செய்யறது. சரியா? அதனால களிமான அர்த்தம் அவனை தவிர இறைவன் இல்லை, ஒருவனை தவிர இறைவன் இல்லை. அதான் லானா அர்த்தம் இல்லை, இல்லாஹ்னா கடவுள். கடவுள் இல்லை, குர்ஆன் தான் சொல்லுது கடவுள் இல்லை அவனை தவிர. அது கடவுள் இல்லை அவனை தவிர. நீங்க பார்ப்பதெல்லாம் கடவுள் கிடையாது, நீங்க கேட்டதெல்லாம் கடவுள் கிடையாது, நீங்க செஞ்சதெல்லாம் கடவுள் கிடையாது, நீங்க தேடி போதெல்லாம் கடவுள் கிடையாது. கடவுள் உள்ளத்துக்குள்ள நீங்க உணரும் போதுதான் கடவுள். அப்ப அவனை தவிர கடவுள் கிடையாதுங்கிறதா விஷயம். அதான் களிமா. அப்ப இணை வைக்காத இல்லை. புண்ணிய தலங்கள்ல போனா சொர்க்கம் போக முடியாது, வழிபாடு தலங்கள்ல போனா சொர்க்கம் போக முடியாது. சொர்க்கங்கிறது உங்களுடைய உள்ளத்தோடு வாழும் போது பயபக்தியாளருக்கு மட்டும்தான். என்ன சொல்றாங்க, புண்ணியத்தலத்துக்கு போனா பாவம் கிடைச்சிடும், இல்லையா? வழிபாடு தலத்துக்கு போனா நான் பாவத்தை கழிச்சிட்டேன், பரிகாரம் பண்ணா பாவம் கிடைச்சிடும், பரிகாரம் பூஜை இன்னும் என்னமோ சொல்றாங்களே இல்லையா? எதுவுமே பாவம் கிடையாது. உங்களுடைய பாவத்தை நீங்க தான் கழிச்சுக்கணும், நம்ம தான் கழிச்சுக்கணும். எப்படி உள்ளத்துக்குள்ள மனம் வருந்தி திருந்தி இறைவன் பாவம் கேட்கும் போது இறைவன் மன்னிப்பானா இருக்கான். அப்படி மன்னிப்பவர்கள் மட்டும் தான் சொர்க்கம் போக முடியும். இனி பாவம் செய்யாம இறைவன் பாதுகாத்தோடு தான் சொர்க்கம் போக முடியும். சொர்க்கம் யாரும் பார்த்ததும் கிடையாது, நம்பிக்கை தான். நரகத்தை யாரும் மட்டும் கிடையாது, அது உள்ளட்சமும் பயபக்தி எப்பயும் பெருத்துக்கிட்டே இருக்கும். ஆனா மனசாட்சி சொல்லுது இல்ல, பாவம் செஞ்சா நரகத்துக்கு போயிடுவோம், புண்ணியம் செஞ்சா சொல்லுவோம். புண்ணியம் எங்க இருக்குன்னா உள்ளத்துல தான். அதுதான் புண்ணியத்தலம், உள்ள மட்டும்தான் புண்ணியத்தலம். புண்ணியம் செஞ்சதுக்கான தலம் தான் சொர்க்கம். இது உள்ளம் புண்ணியத்தை வழிபடக்கூடியது. புண்ணியம் தலம் எங்க இருக்குன்னா அது சொர்க்கமா இருக்கு. புண்ணியம் செஞ்சதற்கான தலம் அது. பாவம் செஞ்சதுக்கான தலம் எது? நரகம். அதனால எங்கள் இறைவனே நாங்கள் உண்மையை நம்பிக்கொண்டோம், தூதர் மீது நம்பிக்கொண்டோம், வேதத்தை மீது நம்பிக்கொண்டோம், சொர்க்க நரகத்தை மீது நம்பிக்கொண்டோம், வானவத்தை நம்பிக்கொண்டோம். இந்த நம்பிக்கை எங்களை உறுதிப்படுத்துவாயாக. எங்கள் இறைவன் அல்லாதான் என்று யார் உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ, எங்கள் இறைவன் ஒருவன் தான் யார் நிலைத்து நிற்கிறார்களோ அவர் பால் வானவர்கள் நீங்க கவலைப்பட வேண்டாம், துக்கப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு சொர்க்கத்தின் நுழைகிறேன் என்று கூறுவார்கள். சரியா? அதனால நீங்க புரிஞ்சுக்கிறது என்ன, அலட்சியமா இருக்க வேண்டாம். நான் களிமா சொல்றேன், அலட்சியமா இருக்க வேண்டாம். நான் ஒரு முஸ்லீம் சொல்லி அலட்சியமா இருக்க வேண்டாம். நான் முஸ்லீம் ஆகணுமே இறைவன் கேட்கணும். இப்ராஹிம் நபி என்ன கேட்கறாங்க? எங்கள் இறைவனே எங்கள் இருவரையும் முஸ்லீம் ஆக்குவான்னு கேட்கறாங்க. ஒரு நபி கேட்கறாங்க. இப்ராஹிம் நபி என்ன கேட்கறாங்க? எங்கள் இறைவனே எங்கள் இருவரையும் முஸ்லீம் ஆக்குவாயாக. அப்ப நபியே எங்க முஸ்லீம் ஆக்குவான்னு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா
அப்ப நபிக்கு அது தகுதி தானே. ஆனா நம்ம என்ன செய்யறோம், நாங்க முஸ்லீம் 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 சொல்லிட்டு இருக்கோம். ஆனா முஸ்லீமான சொர்க்கத்துக்குரிய சொல்லிட்டே இருக்கும். அல்லா சொல்றா அந்த சொர்க்கம் உங்களுக்கு உரியதா வந்துட்டாலும் மரணிச்சு விடுங்கிறான். அப்ப சொர்க்கமோட ஆசை இருக்கு, ஆனா இறப்புனா பயமா இருக்கு. அப்ப நம்ம உள்ளட்சமுடைய வாழ்ந்தோம்னு சொன்னா அல்ல நமக்கு அந்த சாந்தியும் சமாந்தியும் கொண்டு அந்த மரணம் ஒரு பயம் இருக்காது, மரணத்துக்கு ஒரு வாழ்க்கை கவலை இருக்காது. சரியா? எங்களையும் குடும்பத்தாரையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் நீ அந்த சொர்க்கத்துக்கு வாரிசால் ஆக்குவாயாக, நரக வேலையும் காக்குவாங்க. நிச்சயமா நரக நபதி யாரை நீ பாதுகாத்துக் கொள்வாயோ அவர்களே வெற்றி அடைந்துவிட்டார்கள். எல்லா புகழும் நல்லா இருக்கும்.